வெரி குட் மார்னிங் டு ஆல். நம்ம வந்து லாஸ்ட் டூ கிளாஸஸாக ஐசிடி அதனுடைய பேசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஐசிடியினுடைய பேசிக்ஸு, அட் த சேம் டைம் வந்து கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸ் பற்றி படித்தோம். ரெண்டாவது கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுடைய பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றி ஒரு அவுட்லைன் பார்த்தோம். இப்போ தேர்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி வைரஸ், ஓகேங்களா, அதாவது செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஐசிடி பொறுத்தவரையிலையும் ரொம்ப பேசிக்ஸான விஷயங்கள் தான் எதிர்பார்க்குறாங்க. நமக்கு வந்து டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸில் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றது தான் அவங்க செக் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிங்களாவே கண்டிப்பாக இதை டெஃபினட்டாக பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் ஈஸியான டாபிக் கூட. கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா நிச்சயமாக இதை போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு நமக்கு இது என்னென்ன ரெக்யர்மெண்ட் பேசிஸில் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கு. இதை பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்களா? கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே. செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஆன்லைனில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரைட்டுங்களா? இது எந்த அளவுக்கு நம்முடைய லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோ, அதே சமயத்தில் நிறைய ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டும் ஏற்படுத்தியிருக்கு. ஓகேங்களா? அதாவது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதே சமயத்தில் சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் எப்படி என்னென்ன இருக்குது, அது எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த கிளாஸோடைய அப்ஜெக்டிவ். சரிங்களா? பாருங்கள். நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் கன்சர்ன்ட் வித் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அவர் டிவைஸ் அஸ் வெல் அஸ் டேட்டா. நம்முடைய டிவைசஸ், உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர் இல்லை செல்ஃபோன், இதை வந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் அங்கே இருக்கிற டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? எங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லிஜிபிள் அக்சஸ் ஆர் மிஸ்யூஸ். ரைட்டுங்களா? அப்போ நம்முடைய பர்சனல் டிவைஸான கம்ப்யூட்டரையோ அல்லது செல்ஃபோனோ, இல்லை அதில் செல்ஃபோனு கம்ப்யூட்டரில் இருக்கிற டேட்டாவையோ யாரும் வந்து இல்லிஜிபிளாக அக்சஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதை எப்படி தடுக்கிறதுன்றது பேர் தான் நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி. சரிங்களா? ஃபைன். இப்போ பாருங்க, மால்வேர். மால்வேர் அப்படின்னுடைய ஷார்ட் டேர்ம், அதாவது எதனுடைய ஷார்ட் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா மெலிசியஸ் சாஃப்ட்வேர். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் மால்வேர். ஓகேங்களா? நேம்லேயே பாருங்க என்ன போட்டிருக்கு, மெலிசியஸ் சாஃப்ட்வேர். அப்போ சாஃப்ட்வேரில் நமக்கு எது இதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுத்துதோ அது மேலிசியஸ் சாஃப்ட்வேர் சொல்லலாமா? அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் மால்வேர். அப்போ மால்வேர்னாலே நமக்கு வந்து நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இட் இஸ் எனி சாஃப்ட்வேர் டெவலப்டு வித் த இன்டென்ஷன் டு டேமேஜ் ஹார்ட்வேர் டிவைசஸ், ஸ்டீல் டேட்டா ஆர் காஸ் எனி அதர் ட்ரபிள் டு த யூசர்ஸ். ஓகேங்களா? இது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலேயோ அல்லது செல்ஃபோன்லேயே வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க மால்வேருக்கு: வைரஸஸ், வார்ம்ஸ், ransomware, ட்ரோஜன்ஸ், ஸ்பைவேர். இது எல்லாமே கைண்ட் ஆஃப் மால்வேர். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, மால்வேர்ன்றது ஒரு ஒரு ஜென்ரல் டேர்ம். ரைட்டுங்களா? அந்த மால்வேருக்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுதான் வைரஸ், வார்ம்ஸ், ransomware, ட்ரோஜன்ஸ், ஸ்பைவேர், இன்னும் சம் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? இந்த ஆஸ்பெக்ட்ஸில் புரிஞ்சுக்கணும். மால்வேர் தான். மால்வேர்ன்றது ஜென்ரல் டேர்மு. அதுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு. அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கு. இது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? பாருங்க, வைரஸ்னா என்னது? த டேர்ம் கம்ப்யூட்டர் வைரஸ் வாஸ் காயின்டு பை, யாரு காயின் பண்ணா அப்படின்னா ஃப்ரெட் கோஹன் அப்படின்றவர் 1985 பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நம்ம வைரஸ் வந்து நம்ம என்ன ஞாபகம் வரும்? நமக்கு வந்து பயாலஜி தான் ஞாபகம் வரும். ரைட்டுங்களா? பயாலஜி ஞாபகம் வரும். ஸோ இப்போ அங்க அந்த பயாலஜிக்கல் சயின்ஸ்ல இருந்தா இந்த டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாரோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங் அண்ட் பிஹேவியர். அதே அது என்ன, அதாவது நம்முடைய ஹியூமனுடைய பாடியிலையோ இல்லை ஒரு அனிமலுடைய பாடியிலையோ என்ன மாதிரியான இம்பாக்ட் வைரஸ் ஏற்படுத்துதோ அதே மாதிரியான இம்பாக்ட் தான் இங்க வந்து கம்ப்யூட்டர்ல ஏற்படுத்துது. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அங்க விக்டிம்ன்றவங்க ஹியூமன் பீயிங் அல்லது அனிமல்ஸ், இங்க விக்டிம்ன்றது கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? இவ்வளவுதான். அதனாலதான் அது நேம். அப்போ அந்த பிஹேவியரு மீனிங்கும் சேமாக இருக்கிறதால நாங்கள் பயாலஜிக்கில் யூஸ் பண்ணுற அதே வைரஸ்ன்ற நேமை நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூஸ் பண்ணுறோம். வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க, வைரஸ்ன்றது என்னது? இது ஒரு சாஃப்ட்வேர் கோடு. ஓகேங்களா? எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம்? பெர்ஃபார்ம் malicious activities or hamper resources of a computer system. புரியுதுங்களா?
அதை வந்து பார்த்தீங்கன்னா மேலிசியஸ் ஆக்டிவிட்டிஸ் இது வந்து ஹேம்பர் பண்ணுது, தடுக்கிறது. எதெல்லாம் பாருங்க, சிபியூ டைம், மெமரி, பர்சனல் ஃபைல்ஸ், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? பாருங்க, சம் ஆஃப் த மோஸ்ட் காமன் இன்டென்ஷன்ஸ் ஆர் மோட்டிவ்ஸ் பிஹைண்ட் த வைரஸ். என்னவா காரணமாக இருக்க முடியும் பாருங்க. ஸ்டீலிங் த பாஸ்வேர்ட் டேட்டா, கரப்டிங் ஃபைலு, ஸ்பேமிங் த யூசர்ஸ் இமெயில் கான்டாக்ட், ஈவன் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் த யூசர் மிஷின்ஸ். இதான உங்களுக்கு இன்டென்ஷன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சம் வெல் நோன் வைரஸஸ் இன்க்ளூட் கிரிப்டோ லாக்கர், ஐ லவ் யூ, மை டூம், சாசர் அண்ட் நெட்ஸ்கை, ஸ்லாமர், ஸ்டக்ஸ்ட். இது மாதிரி நிறைய வைரஸஸ் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இதை தாண்டி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சா கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ லேட்டஸ்ட் என்ன இருக்குன்றத ஜஸ்ட் வந்து கூகுள் சர்ச் பண்ணி. ஓகேங்களா? இதான் வைரஸ். வைரஸ் என்னது? அந்த பயாலஜிக்கல் சயின்ஸ்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணதோ அதே சேம் ஆக்டிவிட்டிஸ். அங்க விக்டிம் யாருன்னா ஹியூமன் பீயிங் ஆர் அனிமல்ஸ், இங்க யார் விக்டிம்ஸ்னா கம்ப்யூட்டர்ஸ். இவ்வளவுதான் விஷயம். இந்த லெவல் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வார்ம். அப்போ வார்ம்ன்றது அது வைரஸ் ஒன் டைப் ஆஃப் மால்வேர். இப்போ வார்ம்ன்றது இன்னொரு ஒன் டைப் ஆஃப் மால்வேர். பாருங்க, த வார்ம் இஸ் ஆல்சோ மால்வேர் தட் இன்கஸ் அன்எக்ஸ்பெக்டட் டேமேஜிங் பிஹேவியர். ஓகேங்களா? அன்எக்ஸ்பெக்டட் ஆர் டேமேஜிங் பிஹேவியர் அந்த இன்ஃபெக்டட் கம்ப்யூட்டர். சரிங்களா? சரி, வைரஸுக்கும் வார்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லைக் எ வைரஸ், அதாவது வார்ம் டஸ் நாட் நீட் எ ஹோஸ்ட் ப்ரோக்ராம் ஆர் சாஃப்ட்வேர் டு இன்செர்ட் இட்ஸ் கோட் இன்டு. அதாவது இந்த இப்போ வைரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை உள்ள இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஹோஸ்ட் வேணும். பட் வார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் இன்னொரு இதில் வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், வைரஸ்ன்றதும் ஒரு வைரஸ்ன்றது ஒரு பயாலஜியில் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். வார்ம்ன்றது இப்போ நம்ம புழு தானே, வாம்னா புழு தானே, கரெக்டுங்களா? புழு. இப்போ அந்த புழுல நிறைய இருக்கு. இப்போ எல்லாம் பாருங்க, புழுன்றது தனி ஸ்பீசிஸ். ஓகேங்களா? தனி ஸ்பீசிஸ்னா தனி ஒரு உயிரினம் நம்மள மாதிரி அது வந்து நேச்சுரலாக அது வாழும். ஓகேங்களா? ஆனால் வைரஸ்ன்றது அப்படி கிடையாது. வைரஸ்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஆர்கனிசத்துக்குள்ள, ஓகேங்களா, அது உள்ள போனால் தான் பெர்ஃபார்மே பண்ணும். அது தனியாக இருந்துச்சுன்னா ஐடியலாக இருக்கும். அது ஒரு அது தனியாக இருந்ததுன்னு உயிரே கிடையாது. அது ஏதோ ஒரு ஹோஸ்டுக்குள்ள போனால் தான் அது இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் இருக்கு. புரியுதுங்களா? அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க, வார்ம் டஸ் நாட் நீட் ஏ ஹோஸ்ட் ப்ரோக்ராம் ஆர் சாஃப்ட்வேர். ஏன் அப்படின்னா இதுவே ஒரு ஆர்கனிசம் தான். அப்ப இது இயல்பாவே இது 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 வந்து என்னது, ஒரு வார்ம் ஒரு புழு மாதிரி இதுவே நேச்சுரல் எல்லா வேலையும் பண்ணும். வைரஸ் மாதிரி வந்து ஒரு ஹோஸ்ட் தேவைன்னு அவசியம் இல்லை. அந்த லாஜிக்ல புரிஞ்சுக்கலாம். பயாலஜி படிக்கும் போது ரிலேட் பண்ணியெல்லாம் புரிஞ்சிடும் ஏன் வார்ம்ன்ற நேம் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் சம் ரீசன் இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ஸ் படிச்சீங்கன்னா ஈஸி. ஓகேங்களா? பாருங்க, அப்போ வார்ம் ஆர் ஸ்டாண்ட் அலோன் ப்ரோக்ராம். கரெக்டுங்களா? அப்போ தட் கேப்பபிள் ஒர்க்கிங் ஆன் இட்ஸ் ஓன். ஏன்னா இது ஒரு வார்ம். அப்போ வார்ம் வந்து இயற்கையாகவே அது தன்னைத்தானே பார்த்துக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. அப்போ பாருங்க, வைரஸ் நீட்ஸ் ஹியூமன் ட்ரிகரிங் ஃபார் ரெப்ளிகேஷன். ஆனால் வைரஸ் என்ன பண்ணும், நம்ம ட்ரிகர் பண்ணாதான் வைரஸ் ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? அதே வார்ம்ன்றது ரெப்ளிகேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு என்ன சொல்றது டிஃப்ரென்ஸ். வாமுக்கும் அதை வைரஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சம் ப்ராமினன்ட் எக்ஸாம்ஸ் வாம் பாருங்க, ஸ்ட்ரோமோ, சோபிக், எம்எஸ் எம்எஸ் பிளாஸ்ட், கோட்ரெட், நிம்தா, மோரிஸ் ஃபார்ம்ஸ். இதெல்லாம் சம் டைப்ஸ். சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. பட் இது என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் மேட்டர் இல்லை. நீங்கள் வந்து அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒவ்வொன்றுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ரேன்சம் வேர். ஓகேங்களா? இப்போ இது ஒண்ணுமே இல்லை. இது வந்து இது ஒன் டைப் ஆஃப் மால்வேர் டார்கெட்ஸ் யூசர் டேட்டா. நம்மளுடைய டேட்டா என்ன பண்ணோம், டார்கெட் பண்ணோம். ஓகேங்களா? அந்த டேட்டா வந்து எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டேட்டா வந்து என்ன பண்ணுவோம், மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? எடுத்து வந்து பிளாக் பண்ணுவாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களை ரிட்டர்ன் பண்ணுவாங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை. இப்போ டேட்டா வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் மிரட்டுறது, நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு வந்து டேட்டா ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அவர் டிமாண்ட் ரேன்சம் பேமெண்ட். அப்ப ரேன்சம் வேற. அப்படி ரேன்சம்னா ரேன்சம் பேமெண்ட்னா ஒரு பல்கான ஒரு அமௌண்ட். புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த மால்வேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பணத்தை பறிக்கிறது. அதுனால இது பேர் என்ன சொல்றாங்க, ரேன்சம் வேர். அப்ப ரேன்சம் பேமெண்ட்னா அதிகமான அமௌண்ட். ஸோ வேற ஒன்றும் இல்லை. மீனிங் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இவ்வளவுதான் லாஜிக். அடுத்து பாருங்க, சம் ரேன்சமர் சிம்பிளி பிளாக்ஸ் த அக்சஸ் டு த டேட்டா ஒயில் அதர்ஸ் என்கிரிப்ட் டேட்டா மேக்கிங் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு சிலர் ஜஸ்ட் பிளாக் பண்ணிட்டு முடிச்சிடும். ஒரு சிலர் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணிடும். என்கிரிப்ட்னா அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ பாஸ்வேர்டையே மாற்றி வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும். என்கிரிப்ட் பண்ணுறதுனா ஃபுல்லாக நமக்கு அனுப்புகிற மெசேஜ் என்ன பண்ணுறோம், மாற்றி அனுப்பிட்டோம். சரி,
அதே பாருங்க, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் நடந்துச்சு இன் மே 2017. வானா கிரை அப்படின்ற ஒரு ransomware என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இன்ஃபெக்டட் ஆல்மோஸ்ட் 2 lakh கம்ப்யூட்டர் அக்ராஸ் 150 கண்ட்ரிஸ். அவ்வளோ கம்ப்யூட்டர் இன்ஃபெக்ட் பண்ணுச்சு. ஓகேங்களா? பாருங்க, இட் ஒர்க்டு பை என்கிரிப்டிங் டேட்டா அண்ட் டிமாண்டிங் ransom பேமெண்ட் இன் தி பிட்காயின் கிரிப்டோ கரன்சி. அமௌண்ட் ஃபுல்லா பிட்காயின் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு குரூப் பண்ணியிருக்குது இந்த வேலையை. ஓகேங்களா? இது ஏன் வானா கிரைன்னு பேர் வச்சாங்கன்னா, இங்க பாருங்களேன், இட் லிட்டரலி மேட் இட்ஸ் விக்டிம் கிரை அண்ட் ஹென்ஸ் த நேம். அதனால தான் பேர் வந்திருக்கு. ஸோ நீங்க நேமிங்ல ஒரு பெரிய ஒரு லாஜிக் இருக்கு. ரைட்டுங்களா? நீ நேமிங்ன்ற சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வந்து குழந்தைகளுக்கு நேம் வைக்கும் போது எவ்வளவு யோசிக்கிறோம். சரிங்களா? இந்த நேம் வைக்கலாமா, அந்த நேம் வைக்கலாமா, அதுக்கு என்ன மீனிங், எவ்வளவு பார்த்து வைக்கிறோம். சரிங்களா? அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். we can call him ஹால் அந்த குழந்தைய வந்து எப்படி வேணாலும் கூப்பிடலாம், நம்ம விருப்பப்படி வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல மோஸ்ட் நிறைய பீப்புள் யூஸ் பண்ண போறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த நேம் இட்ஸ் அண்ட் கிவ்ஸ் சம் ஐடியா. ரைட்டுங்களா? அதனால தான் நேமிங்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பாருங்க, வானாங்கிறைன்றாங்க. அப்போ கிரைன்றது அழுதுட்டாங்க, அதனால அது வானாங்கிறைன்னு பேர் வச்சிருக்காங்க. ரேன்சமர் பேர் வச்சிருக்கீங்க, ரேன்சம் அமௌண்ட் அப்படி பல்கான அமௌண்ட். அப்போ அந்த அமௌண்ட்டை டிமாண்ட் பண்ணுறதா ரேன்சமர்னு வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். அப்போ அந்த நேமில் வந்து கொஞ்சம் கான்சியஸாக யோசிச்சிங்கன்னா யூ கேன் கெட் சம் ஐடியா ஃப்ரம் தட் நேம் இட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். ட்ரோஜன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஏன் ட்ரோஜன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஏன்ஷியன் கிரீக் இருக்கு இல்லைங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் கிரீக் வந்து இந்த சிட்டி ஆஃப் ட்ராய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால உள்ளே போயிட்டு ஃபைட் பண்ண முடியல. இந்த வார்ஃபேர், ட்ரெடிஷ்னல் வார்ஃபேர் மெத்தடில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிங் ஆஃப் ட்ராய் இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் உடன் ஹார்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அதாவது கிஃப்ட் பண்ணுறாங்க. பெரிய ஒரு உடன் ஹார்ஸ். அந்த உடன் ஹார்ஸோட இன்சைடில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கிரீக் கண்ட்ரியுடைய சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் உள்ள வந்து உள்ள போய் பூந்து உள்ள இருக்கிறாங்க. ஆனால் பெரிய ஒரு ஒரு உடன் ஹார்ஸ்ன்றதால அது உள்ள யாரும் செக் பண்ண மாட்டாங்கல்ல, உள்ள வந்து ஹோல் கிரேட் பண்ணி உள்ள உள்ள வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 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 உடன் ஹார்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அந்த அரண்மனையோ இல்லை அவங்களுடைய கண்ட்ரிக்குள்ள வந்து கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது வந்து அங்க ஒரு இடத்துல வைக்கும்போது அங்க உள்ள இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் உள்ள இருந்து கீழே வந்து ஃபைட் பண்ணி அவனை தோக்கடிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி, ஓகேங்களா, அந்த ட்ரோஜன் பேர் வச்சுட்டாங்க. அப்ப ட்ரோஜன் என்ன பண்ணுது பாருங்களேன். இந்த 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 கதை புரிஞ்சதுன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாருங்க பாருங்களேன். borrowing trojan is a malware, okay, that looks like a legitimate software. ரைட்டுங்களா? ஒரு லெஜிட்டிமேட்டான சாஃப்ட்வேரா அது தெரியும் நம்ம பார்க்கறதுக்கு. அண்ட் ஒன்ஸ் இட் கிளிக்ஸ், ஓகேங்களா, யூசர் டு இன்ஸ்டால் இட். நம்ம என்ன உண்மையான சாஃப்ட்வேர் சொல்லி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அப்போ இட் ஆக்ஸ் பிரெட்டி மச் லைக் ஏ வைரஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணிடும், வைரஸ் மாதிரி மாவு மாதிரி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த கிங் பார்த்துட்டு இல்லை ஏதோ இது வந்து ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஹார்ஸ் போல அப்படின்ற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்குற ஒரு ஆசையை வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ அது ரெஜிட்டிமேட் அப்படின்ற மாதிரி உள்ள வாங்கும் போது உள்ள போகும்போது தான் தெரியுது இது ஒரு சம் ப்ராப்ளம் இருக்குன்னு. பாருங்க, however the trojan does not replicate self replicate infect other fails. ஆனா ஒரு முக்கியமான ஃபேக்டர்னா இது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகாது. அதே மாதிரி இன்ஃபெக்ட் அதர் ஃபைல்ஸும் பண்ணாது. புரியுதுங்களா? இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த யூசர் இன்ட்ராக்ஷன். யூசருடைய இன்ட்ராக்ஷன் மூலியமா தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதே ரெப்ளிகேட் ஆகாது. இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட். சச் அன் ஓப்பனிங் அண்ட் இமெயில் அட்டாச்மெண்ட் டவுன்லோட். அதை நம்ம ஏதோ ஒரு வேலை பார்ப்போம் இமெயிலில், அதை அதை அந்த கிளிக் பண்ண, அதாவது அந்த லிங்க் யூஆர்எல் கிளிக் பண்ண உள்ள போவோம், இல்லை டவுன்லோட் பண்ணுவோம், சம்திங் இது பண்ணாதான் நடக்கும். இல்லை அது செல்ஃபாக பண்ணாது. ஆனால் வார்ம் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டட், அதனால வச்சுக்கணும். சரிங்களா? சரி. சம் ட்ரோஜன் கிரியேட்ஸ் பேக் டோர்ஸ் டு கிவ் த மேலசியஸ் யூசர் டு அக்சஸ் த இன்ஃபர்மேஷன். அதான் பேக் டோர் வந்து என்ன இருக்குது, அது வந்து சரியானதுன்னு நினைப்போம், ஆனால் கிளிக் பண்ண உள்ள எங்கேயாவது கொண்டு போயிடும். ஸோ அவ்வளோதான் ட்ரோஜன். புரியுதுங்களா? அப்போ அந்த கிறிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வச்சு ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, நான் பார்க்கறது லெஜிட்டிமேட்டாக இருக்கும். நம்ம உண்மையான சாஃப்ட்வேர் போன்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணுறோம், ஆனால் உள்ள போய் போனால் அது மேலே செய்ய சாஃப்ட்வேர் இருக்கு, மாட்டிப்போம். இவ்வளோதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்து ஸ்பைவேர். பேர்லேயே பாருங்க, ஸ்பை அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கே தெரியாம நம்ம வந்து அவங்க டேட்டா வந்து கலெக்ட் பண்றது ஸ்பைன்னு சொல்லுவோம். நம்ம தெரிஞ்ச வேண்டியதான. பாருங்க, இட்ஸ் டைப் ஆஃப் மால்வேர் தட் பைஸ் ஆன் ஏ பர்சன் ஆர் ஆன் ஆர்கனைசேஷன் பை கேதரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் தம் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த யூசர். அவங்களுக்கு தெரியாம என்ன பண்றது, மறைஞ்சிருந்து அங்க என்ன நடக்கிற ஆக்டிவிட்டிஸை கேப்சர் பண்றது. இதான ஸ்பை. அப்ப ஸ்பை வேர்னானது அதே வேலையை ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிதுன்னா அது பேர் ஸ்பை வேர். பாருங்க,
It records and sends the collected information to an external entity without consent or the knowledge of the user. கரெக்டுங்களா? பாருங்க, spyware usually tracks internet usage data and sell them to the advertisers. நமக்கே தெரியாம ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்றாங்க. நமக்கே தெரியாம நம்ம மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அது இதுன்னு வருது இல்லையா? இது எல்லாமே வந்து இந்த ஸ்பைவேர் தான் பண்ற வேலைகள். புரியுதுங்களா? தே கேன் ஆல்சோ பி யூஸ் டு ட்ராக் அண்ட் கேப்சர் கிரெடிட் கார்டு அண்ட் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் எடுக்கிறது. இது எல்லாமே ஸ்பைவேர் தான். புரியுதுங்களா? ஸோ இவ்வளவுதான் உள்ள கான்செப்ட். அப்போ பாருங்க, அது ஸ்பை வேலை பண்றது. ஸ்பைனா ஸ்பையிங் பண்றது. அடுத்து பாருங்க, ஆட் ஆடுனானது அட்வர்டைஸ்மெண்ட். புரியுதுங்களா? அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா நமக்கு வந்து இப்போ ட்ரபிள் ஏற்படுத்துகிற சில சாஃப்ட்வேர்ஸ் பாருங்க. அண்ட் ஹார்ட்வேர் இஸ் ஏ மால்வேர் தட் இஸ் கிரியேட்டட் டு ஜென்ரேட் ரெவன்யூ ஃப்ரம் த டெவலப்பரா, ரெவன்யூ ஃபார் இட்ஸ் டெவலப்பர். அந்த ரெவன்யூ ஏற்படுத்துறது பாருங்க. அண்ட் ஹார்ட்வேர் டிஸ்பிளேஸ் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் யூசிங் பாப்அப் விண்டோ. வருது இல்லைங்களா? ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனால் வெறும் பாப்அப் வந்து சாகடிக்கணும். சரிங்களா? பாருங்க, வெப் பேஜஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஸ்கிரீன். ஒன்ஸ் த ஹார்ட்வேர் ஹாஸ் இன்ஃபெக்டட் a substantial number of computer system பாதிப்பட்டுச்சுன்னா இட் ஜென்ரேட்ஸ் ரெவன்யூ எய்தர் ஃபார் த டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட். அது பே பேக் கிளிக்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, பே பேக் கிளிக் பண்ண உங்களுக்கு அமௌண்ட் போயிட்டே இருக்கு. இந்த வேலைகள் பண்றதா இது. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஹார்ட்வேர் இஸ் யூஸ்வலி அன்னாயிங் பட் ஹார்ம்லெஸ். நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் ஏற்படுத்தும், பட் பெரிய ஹார்ம் கிடையாது. ஓகேங்களா? கவர் ஆஃபன் பேவ்ஸ் த வே ஃபார் த அதர் மால்வேர் பை டிஸ்பிளேயிங் அன்சேஃப் லிங்க்ஸ். ஆனா இது ஹார்ட்வேர் வந்து இட் செல்ஃப் வந்து ஒரு ஹார்ம்லெஸ். ஆனா வந்து இது மற்ற மால்வேர் வந்து உள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்போ ரொம்ப கவனமா நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்றதுல இருக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீ லாக்கர்ஸ். பேர்லயே பாருங்க, கீ லாக்கர்ஸ். கீ லாக்கர் கேன் எய்தர் பி மால்வேர் ஹார்ட்வேர். இது மால்வேரா இருக்கலாம் அல்லது ஹார்ட்வேரா கூட இருக்கலாம். அதாவது மால்வேர்னா ஒரு சாஃப்ட்வேரா இருக்கலாம், அப்படின்னா ஒரு ஹார்ட்வேரா கூட ஆக்ட் பண்ணுவீங்க இல்லைங்களா? பாருங்க, படிச்ச பாருங்க. The main purpose of this malware is to record the key pressed by the user on the keyboard. ரைட்டுங்களா? ரெண்டு விதமும் பண்ணலாம். ஒன்று சாஃப்ட்வேர் மூலியமா ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை ஹார்ட்வேர் அதுக்குள்ள அட்டாச் பண்ணுறாங்க இல்லைங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ வந்து இப்போ ஏடிஎம்லாம் இந்த நம்முடைய பாஸ்வேர்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மேலே ஒரு டிவைஸ் வச்சு அதை வச்சிருவாங்க மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வேலைகளை பண்ணுறோம். அப்போ ஹார்ட்வேர் யூஸ் பண்ணலாம், மால்வேர் யூஸ் பண்ணி, அதாவது ஹார்ட்வேரையும் மால்வேரையும். ஓகேங்களா? அதாவது கீ லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாகவும் நம்ம கீ லாக்கரை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அல்லது வந்து ஹார்ட்வேர் மூலியமா எடுத்துக்கலாம். அது அந்த லெவலுக்கு இருக்கும். பாருங்க, கீ லாக்கர் மேக்ஸ் த லாக்ஸ் ஆஃப் டெய்லி கீபோர்டு யூசேஜ் அண்ட் மே சென்ட் இட் டு த எக்ஸ்டர்னல் என்டிட்டி அஸ் வெல். புரியுதுங்களா? இன் திஸ் வே வெரி சென்சிட்டிவ் அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் பாஸ்வேர்டு, இமெயில், பிரைவேட் கான்வர்சேஷன் எல்லாமே என்ன பண்ணுது, எடுத்துக்குது. நம்ம என்ன பண்ணுறோமோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதனால சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு பப்ளிக் ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது முடிஞ்ச வரையும் விர்ச்சுவல் கீபோர்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட், வேற என்ன. ஓகேங்களா? ஃபைன். பாருங்க, ஒன்றும் இல்லை, இது எல்லாமே படிச்சது தான். பட் ஒரு ஜஸ்ட் ஒரு மால்வேர்னா மேலிசியஸ் சாஃப்ட்வேர். என்னென்னலாம் நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணுதோ, நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதோ, அது எல்லாமே மால்வேர் கேட்டகரியில் வந்துடும். அதில் வைரஸ் பற்றி பார்த்தோம், வார்மு, ரேன்சம்வேர், ட்ரோஜன், ஸ்பைவேர், ஹார்ட்வேர், கீலாகஸ். புரிஞ்சு வச்சுங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை அழகாக பார்த்துருங்க. இது ஒரு முறை இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கான்செப்ட்ல புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, மோட்ஸ் ஆஃப் மால்வேர் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மால்வேர் எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எப்படிலாம் நம்மளை வந்து வந்தடையுது அப்படின்ற பார்க்கறது தான். ரொம்ப சிம்பிள் பாருங்க. டவுன்லோடட் ஃப்ரம் த இன்டர்நெட்டு. இதானே ஃபர்ஸ்ட். நான் மட்டும் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும். வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நேம். பட் உள்ள நீங்கள் டெக்ஸ்ட்லாம் வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது படித்தாலே போட்டு டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட். ரெண்டாவது பாருங்க, ஸ்பேம் இமெயில். ரைட்டுங்களா? இந்த ஸ்பேம் இமெயில் என்ன பண்ணுறோம், அது நிறைய இமெயில் அனுப்பிவிட்டு நம்மளை உள்ள வந்து எங்கெங்கேயோ டைரக்ட் பண்ணி கொண்டு போயிடும். அடுத்து பாருங்க, ரிமூவல் ஸ்டோரேஜ் டிவைசஸ். நம்ம பென் டிரைவ் இது மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ அதான் சொல்லுவாங்க, பென் டிரைவ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணிட்டு பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டிவைஸில் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரொபகேஷன். நெட்வொர்க் ப்ரொபகேஷன் ஓகேங்களா? அப்படின்னா அதான் அந்த வார்ம் இருக்குல்ல, இந்த வார்ம் அந்த செல்ஃப் ரெப்ளிகேட் சொன்னோம்ல, அது இண்டிவிஜுவலாக ஓனாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மேல்சியஸ் சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போ பாருங்க, என்னென்ன வழிகளில் டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம். டவுன்லோடட் ஃப்ரம் த இன்டர்நெட், ஸ்பேம் இமெயிலு, ரிமூவல் ஸ்டோரேஜ் டிவைசஸ்,
நெட்வொர்க் ப்ரோக்ரவேஷன். இந்த மாதிரியான பல வழிகளில் நம்ம வந்து மால்வேர் என்ன பண்ணுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. புரியுதுங்களா? இந்த லெவல் தெரிஞ்சா வேற ஒன்றும் இல்லை. இதை விட நமக்கு நிறைய தெரியும், போதும். அடுத்து பாருங்க, காமன் சைன் ஆஃப் சம் மால்வேர் இன்ஃபெக்ஷன் இன்க்ளூட் த ஃபாலோயிங். சரி, என்னென்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் நம்ம ஜென்ரல் தெரிஞ்சது தான். இது ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் போட்டுருக்க, நீங்க கோ த்ரூ பண்ணாலே போதும். பாருங்க, ஃப்ரீக்வெண்ட் பாப் அப் விண்டோ, ஓகேங்களா, சேஞ்சஸ் டு த டிஃபால்ட் ஹோம் பேஜ், மாஸ் இமெயில் வரும், கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோ ஆகிடுது திடீர்னு, ரைட்டுங்களா, அன்னோன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் அப்ஸ், ப்ரோக்ராம் ஓப்பன் க்ளோஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும், ஓகேங்களா, ஸ்டோரேஜ் பேஸ் டக்குனு இல்லைன்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து தெரியல. அதாவது நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும்போது ஏதாவது சம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன நினைப்போம், ஓகே ஏதோ வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சாட்டு இருக்கு சொல்லும்ல, இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஃபைன். ஃபார் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சது தான். ஆன்டி வைரஸ் போடுங்க, ஆன்டி மால்வேர் யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா, ப்ரௌசர் செட்டிங் வந்து செக்யூரிட்டி செட்டிங் பண்ணுங்க, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து லாக் பட்டன், அட்ரஸ் பாரில் லாக் பட்டனை செக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து இந்த பைரட்டட் அன்லைசன்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஃப்ரீ அண்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது நாம வச்சுங்க, அப்ரிவேஷன் மெமரி கேட்டால் கேட்கலாம். எஃப்ஓ ஃபோர்ஸ் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா, மற்ற நார்மல் தான். இது ஜஸ்ட் உங்களை ஒரு ஸ்லைடாக போட்டு கோத்ரூ பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, ஃபைன். இது அதே மாதிரி என்னன்னா நம்ம ப்ரீகாஷன் செட்டிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபைன். அடுத்த டாபிக் வந்து ஆன்டி வைரஸ். இப்போ பாருங்க, நம்ம இதுவரையும் பார்த்தது என்னென்ன மால்வேர், நம்ம ட்ரபிள் ஏற்படுத்துறதெல்லாம் பற்றி பார்த்துட்டோம். இப்போ அந்த ட்ரபிள் ஏற்படுத்துறதை எப்படி நம்ம வந்து அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது. சரிங்களா, இவ்வளவுதான் கான்செப்ட். புரிஞ்சு வச்சுங்களா? அப்போ வைரஸ் இருக்கா, அப்போ வைரஸ் அட்டாக் பண்ணுறது ஆன்டி வைரஸ். இவ்வளவுதான் அந்த லாஜிக் வந்து அந்த கான்சிக்வன்ஸ், அதாவது சீக்வன்ஸ் வந்து புரிஞ்சுங்க. பாருங்க, ஆன்டி வைரஸ்ன்றதுமே ஒரு சாஃப்ட்வேர், வைரஸ்ன்றதுமே ஒரு சாஃப்ட்வேர் தான். லாஜிக் புரியுதுங்களா? அது நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணுது, இதுல உள்ள அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பாதுகாக்குது. டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. பாருங்க, இட் ஆல்சோ நோன் அஸ் ஆன்டி மால்வேர். ஓகேங்களா, அப்போ ஆன்டி வைரஸ்னா வைரஸுக்கு எதிரானதுன்னு அர்த்தம், ஆன்டி மால்வேர்னா ஒட்டுமொத்த மால்வேருக்குமே எதிரானது. ஏன் ஆன்டி வைரஸ் பேர் வந்துச்சு சொல்லிருப்பாங்க பாருங்க. இனிஷியல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் வாஸ் டெவலப்டு டு டிடெக்ட் அண்ட் ரிமூவ் த வைரஸஸ் ஒன்லி, இனிஷியல் ஸ்டேஜில். அதனால அது பேர் ஆன்டி வைரஸ் பேர் இருந்துச்சு. அப்புறம் நிறையா அப்புறம் நம்ம டெவலப்மெண்ட் ஆக ஆக இன்னும் நிறைய இஷ்யூஸ் வருது, வார்ம் வருது, ட்ரோஜன்ஸ் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதால அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நேம் வந்து ஆன்டி வைரஸ்னா ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள, அதாவது ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் ஆகாதால ஆன்டி வைரஸ்க்கு மேலே என்ன மாற்றிட்டாங்க, ஆன்டி மால்வேர்னு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் உள்ள கான்டெக்ட். சரிங்களா, அடுத்து பாருங்க. ஹவவர் வித் டைம் இட் ஹாஸ் எவால்வ்டு அண்ட் நவ் கம் பண்டல்டு வித் த ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன். அதான் ஒயர் ரேஞ்ச் ஆஃப் மால்வேரை இப்போ ரிமூவ் பண்ண, அதனால பேர் வந்து இனிஷியலாக வைரஸ் மட்டும் பண்ணதான் ஆன்டி வைரஸ். இப்போ வந்து எல்லாத்தையும் பண்ணுது, அதுக்கும் ஆன்டி வைரஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ ஆன்டி வைரஸ் வந்து எதுக்கு எகென்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நாட் ஓன்லி வைரஸ், ட்ரோஜனுக்கு எதனா யூஸ் பண்ணலாம், ரேன்சம் யூஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக ஆன்டி மால்வேர் சொல்ல பழகி. ஓகேங்களா, ஃபைன். மெத்தட்ஸ் ஆஃப் மால்வேர் ஐடென்டிஃபிகேஷன் யூஸ் ஆன்டி வைரஸ். எப்படி ஆன்டி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிசியஸ் சாஃப்ட்வேரை ஐடென்டிஃபை பண்ணுது, அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிக்னேச்சர் பேஸ்டு டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அங்க என்ன பண்ணுது பாருங்க, இன் திஸ் மெத்தட் த ஆன்டிவைரஸ் ஒர்க்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சிக்னேச்சர் டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸ்ல நிறைய சிக்னேச்சர்ஸ் இருக்க மாட்டிருக்கு, ரைட்டுங்களா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இது என்ன பண்ணுது, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் டெஃபினிஷன் ஃபைல், விடிஎஃப் சொல்றாங்க. இந்த இந்த எங்கெல்லாம் அப்ரிவேஷன் வருதா கண்டிப்பாக படிச்சுங்க. சரிங்களா, விடிஎஃப் அப்படின்னா வைரஸ் டெஃபினிஷன் ஃபைல். அப்படி ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஓகேங்களா, திஸ் ஃபைல் கன்சிஸ்ட் ஆஃப் வைரஸ் சிக்னேச்சர்ஸ். அந்த டேட்டா பேஸ்ல நிறைய வைரஸோட சிக்னேச்சர்ஸ் இருக்கும். அண்ட் இஸ் அப்டேட்டட் கண்டினியூஸ்லி ஆன் ஏ ரியல் டைம் பேசிஸ். அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ திஸ் மேக்ஸ் த ரெகுலர் அப்டேட்ஸ் ஆஃப் த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எக்ஸிஸ்ட். அப்போ ரெகுலராக என்ன பண்ணிட்டே இருக்கணும், அதை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுன்றாங்க. இது இப்படி புரிஞ்சிக்கலாம். எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, இப்போ நம்ம வைரஸ் இருக்கு, இப்போ நம்ம வந்து பயாலஜி போய்டும், பயாலஜி சயின்ஸ் போயிடலாமா, பயாலஜி சயின்ஸ். இப்போ நம்ம பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரஸ், இப்போ வைரஸ்ன்றது வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபெக்ட் பண்ணுற நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சரிங்களா, அதில் வைரஸ் இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்போ பாக்டீரியல் டிசீஸ் ஏற்படும், வைரஸால டிசீஸ் ஏற்படும்.
ஓகேங்களா? இப்போ பாக்டீரியல் ஏற்பட்ட டிசீஸ்க்குலாம் நீங்கள் வந்து டேப்லெட் எடுத்தால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும். ஆனால் வைரஸ் காசிங் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகாது. ஓகேங்களா? அதை வந்து ஏன்னா அது ஒரு ஒரு அதுக்கு என்ன தெரியுது, அது வந்து தனியான ஒரு உயிரினம் கிடையாது, ஒரு தனியான ஒரு பீசஸ் கிடையாது, அதனால பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வேக்சினேஷனாக இருக்குல்ல, நீங்கள் நல்லா கவனிங்க, நம்ம வேக்சினேஷன் போகிறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் டிசீஸ் தான் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ அந்த வேக்சினேஷன் பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு கொரோனா வைரஸ் இருக்கு. அப்போ கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா வைரஸை வந்து அதனுடைய இது எடுத்து அதனுடைய அதனுடைய அதை டெத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை சாகடிச்சோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீரியத்தை குறைச்சோ நம்ம உள்ளுக்குள்ள இன்செர்ட் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ள இன்செர்ட் பண்ண உடனே அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த வைரஸுக்கு எதிராக செயல்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்புல ஒரு மெக்கானிசம் டெவலப் ஆகிடும். ரைட்டுங்களா? அப்போ ஃபாரின் இல்லை அதை வெளியிலிருந்து உள்ள ஒரு இன்செர்ட் ஆகுது உள்ள வருதுன்னா அதை எதிர்க்கிறதுக்கு பாடி வந்து தயாராகிடும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த வைரஸை அது வந்து அதை டெத் பண்ணி, அதாவது அதை சாகடிச்சோ அதை கில் பண்ணியோ அல்லது வந்து பார்த்தா அதனுடைய வீரியத்தை குறைச்சோ உள்ள அனுப்பும் பொழுது அதை எதிர்த்து போராடுற திறனை கிடைச்சிடும். திரும்ப ஒரிஜினல் வைரஸ் உள்ள போச்சுன்னா நம்ம பாடி வந்து நம்மளே என்ன பண்ணிக்கும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், அதை எதிர்த்து போராடும். ஸோ இது வாரியர் மாதிரி தான். புரியுதுங்களா? அதே கான்செப்ட் தான் இங்க. அவ சிக்னேச்சர் பேஸ்ட் டிடெக்ஷன் அர்த்தம். அப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா விடிஎஃப்னு ஒரு ஃபைல் இருக்கு, அந்த வைரஸ் சம்பந்தப்பட்ட சிக்னேச்சர். ஓகேங்களா? அப்ப ஏதாவது ஒரு உள்ள வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை அட்டாக் பண்றதுக்கு தயாராயிடும். ஸோ அந்த கான்செப்டுவலா தான் இருக்கும் இது. புரியுதுங்களா? அப்போ நீங்க படிக்கிற சயின்ஸ் வந்து இது கம்ப்யூட்டர்ன்றது இந்த லேட்டஸ்ட் சயின்ஸ். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு முன்னாடியே பல சயின்ஸ் ஸ்ட்ரீம்லாம் வந்துருச்சு. அப்ப அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல கெட் பண்ணன அந்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, நாலேஜ் இருக்குல்ல, அந்த நாலேஜ் தான் லேட்டஸ்டா வர சயின்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். அதனால பேர் பாருங்க, வைரஸ், வார்ம், ட்ரோஜன், ரான்சம் வேர் எல்லாம் பேர் அதில் இருக்கிற மாதிரியே வருது. லாஜிக் புரியுதுங்களா? அப்படி புரிஞ்சுங்க, அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஓகேங்களா? அப்போ சிக்னேச்சர் பேஸ்ட் இன்ட்ரடக்ஷனா விடிஎஃப், அப்போ வைரஸ் டெஃபினேஷன் ஃபைல்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதில் இந்த வைரஸ் சிக்னேச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அடிக்கடி அதை அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து ஆக்டிவாக இருக்கும். முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, சாண்ட்பாக்ஸ் டிடெக்ஷன் ஒரு டைப் இருக்கு. சாண்ட்பாக்ஸ் டிடெக்ஷன் ஒன்றும் இல்லை, பாருங்க, ஒரு நியூ அப்ளிகேஷன் அல்லது ஃபைல் வருதுன்னா, ஓகேங்களா, அதை வந்து ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல என்ன பண்றது, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறது. புரியுதுங்களா? அதாவது நம்ம ரியல் யூசேஜுக்கு பதிலாக என்ன பண்றது, ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல இது பண்ணி பார்க்கறது. அப்போ அதுல ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. அவ்வளவுதான். சாண்ட் பாக்ஸ் டிடெக்ஷன் ஒண்ணு இல்ல, ஒரு தனியான ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இதை செக் பண்ணி பார்க்கறது. புரியுதுங்களா இல்லையா? ஸோ இதுதான் வந்து சாண்ட் பாக்ஸ் டிடெக்ஷன். அப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ஓ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்கறது. இன்னொன்று சொல்லுவோம்ல, நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்றதுக்கு முன்னாடி டெமோ பார்ப்போம்ல, அதே தான் கான்செப்ட். ஒரு ஒரு ஏதோ ஒரு வீடியோ போடுறோம், ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப ஒரு புதுசாக ஒன்று பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் அதான் சாண்ட் பாக்ஸ் டிடெக்ஷன். அப்படி ரிலேட் பண்ணிக்க. டேட்டா மைனிங் டெக்னிக். மைனிங் அர்த்தம், மைனிங்னு ஜெனரல் யூஸ் பாருங்க. மைனிங்னா இப்போ வந்து இங்கே இடத்துல உள்ள இருக்கிற அந்த ரிசோர்ஸஸ் வந்து வெளியில் எடுப்பல, கோலா இருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது மினரல்ஸாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்க, திஸ் மெத்தட் எம்ப்ளாய்ஸ் த வேரியஸ் டேட்டா மைனிங் அண்ட் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் டு கிளாஸிஃபை த பிஹேவியர் ரெசிஃபை. அப்போ எல்லாம் அந்த டேட்டா வந்து வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் அதோட டேட்டா வந்து கேதர் பண்ணுறது. அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. இது ஒரு டைப்பு. ஒரு ஒரு ஹிஸ்டிக்ஸ், அதாவது ஹியூரிஸ்டிக்ஸா, ஹியூரிஸ்டிக்ஸ். ஓகே. ஆஃபன் இது பாருங்க, மால்வேர் இன்ஃபெக்ஷன் ஃபாலோஸ் செட்டில் பேட்டர்ன். இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். புரியுதுங்களா? த சோர்ஸ் கோட் ஆஃப் சஸ்பெக்டட் ப்ரோக்ராம் இஸ் கம்பேர்ட் வித் வைரஸ். அப்போ அந்த சோர்ஸ் கோட வைரஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். எப்படி முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, என்ன சிக்னேச்சர் பேஸ்ட் டிடெக்ஷன், இதுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருந்துச்சுல, அதே மாதிரி இங்க ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, கம்பேர் பண்ணி பார்த்தது. வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? அடுத்து ரியல் டைம் ப்ரொடக்ஷன். ரியல் டைம் ப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம், சில வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டார்மெண்டா இருக்கும். ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்டிவேட் ஆயிடும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்ல அந்த என்ன சொல்றது, அந்த ஆன்டி வைரஸை வந்து என்ன பண்றது, ரன் பண்ணிட்டே இருக்கிறது, ரன் பண்ணிட்டே கண்டுபிடிக்கிறது. நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தா நம்ம டக்குனு ஒரு வைரஸ் அட்டாக் ஆச்சு டக்குனு காட்டல, நம்ம உடனே ஷோ பண்ணோம், அப்போ அந்த வைரஸ் உடனே டெலிட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே ஆன்டி வைரஸ். அப்போ ஆன்டி வைரஸ்னா என்ன? ஓகேங்களா? அது என்னென்ன மெத்தடில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது, பரவுது, ஸ்ப்ரெட் ஆகுது, இதுதான் விஷயம். அடுத்து ஸ்பேம். ஸ்பேம், இப்போ ஸ்பேம்ன்ற ஒரு டாபிக்ல என்ன சொல்றாங்க பாருங்க.
அப்போ பிராட் டைம் ஒரு அப்ளைஸ் த வேரியஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸ்பேம்ன்றது மெசேஜிங்கில் வரலாம், ஃபோரமு, ஓகேங்களா, சேட்டிங்கு, இமெயில், அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஸ்பேம். ஸ்பேம்னா ஒரு பல்காக போய் என்ன பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, பல்காக வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து ஃப்ளட் பண்ணுறது. பாருங்க, த வைட்லி ரெகனைஸ்டு ஃபார்ம் இமெயில் ஸ்பேம் இதான் தெரியும் இல்லைங்களா? டிபெண்டிங் ஆன் த ரெக்குவயர்மெண்ட் ஆர்கனைஸ் இண்டிவிஜுவல்ஸ் பை ஆர் கிரியேட் த மெயிலிங் லிஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக ஒரே மெயிலில் பல மெயில் ஐடிக்கு அனுப்பிடுவாங்க. சரிங்களா? திஸ் கிரியேட்ஸ் unnecessary ஜங்க் இன் த இன்பாக்ஸ். ரைட்டுங்களா? இது மூலம் தேவையில்லாத விஷயங்கள் டவுன்லோட் பண்ணி பெய்ட் சாஃப்ட்வேருக்குலாம் போடுவோம். நவடேஸ் இமெயில் சர்வீசஸ் லைக் ஜிமெயில், ஹாட்மெயில் என்ன பண்ணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேம் டிடெக்ஷன் அல்காரிதமும் போட்டிருக்கு. அதான் கவனிச்சிங்களா? இப்போ நீங்கள் ஸ்பேம் மெயிலெலாம் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸுக்கு வராது, பார்த்துறீங்களா? ஓகேங்களா? அப்போ எங்கே போடும் அந்த ஸ்பேம் மெயிலெலாம்? எங்கே போகும்? ஸ்பேம்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ஸோ அங்கே உள்ள போயிடும். அதுதான் அப்போ வந்து டெலிட் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ ஸ்பேம்ன்றது ஒரே நேரத்தில் பல்கான மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அதான் ஸ்பேம். அடுத்து பாருங்க, இப்போ நான் பார்க்குறது எல்லாமே வந்து சில இம்பார்ட்டண்டான கம்ப்யூட்டர் இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட சில டெர்ம்ஸ். ஓகேங்களா? ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் இந்த எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க பாருங்க. ஹெச்டிடிபி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் பார்த்துருப்பீங்களா? ஹெச்டிடி அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிஎஸ்னு வரும். சரிங்களா? அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அண்ட் இஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ்ன்றது இதில் உள்ள ஒரு டைப்ஸ். அது ஒன்றும் இல்லை, எஸ் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா செக்யூர்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ ஹெச்டிடிபிஎஸ் என்ன அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அல்லது புரோட்டோகால் that governs how data can be transmitted over the internet. எப்படி வந்து அந்த இன்டர்நெட்ல ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணப்படணும் அப்படின்ற ஒரு ரூல் எழுதியிருப்பாங்க. அதுதான் ஹெச்டிடிபி அல்லது ஹெச்டிடிபிஎஸ், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்களேன். ஹெச்டிடிபி சென்ஸ் இன்ஃபர்மேஷன் ஓவர் த நெட்வொர்க் ஆஸ் இட் இஸ். எப்படி இருக்கோ அப்படியே அனுப்பிடும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணும்? இது வல்னரபிள் டு தி அட்டாக் ஃப்ரம் த ஹேக்கர்ஸ். ஆனா ஓகே, இது இந்த பண்ணும். அப்போ ஹெச்டிடிபி என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா வெப்சைட்ஸ்ல பாருங்க, பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஷேரிங், சும்மா நார்மலா இன்ஃபர்மேஷன் ஷேரிங் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா அங்க வந்து ஹெச்டிடிபி தான் வெப்சைட் இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்களேன், ஒரு 4-5 வெப்சைட் உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. அங்க யூஆர்எல்ல பாருங்க, ஒரு சில ஹெச்டிடிபி இருக்கு, ஒரு சில ஹெச்டிடிபிஎஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெர்சனல் இன்ஃபர்மேஷனு பேங்கிங்லாம் இருக்குல்ல, இப்போ பேங்கிங் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப செக்யூரா இருக்கணும் இல்லையா? அதனால ஹெச்டிடிபிஎஸ். அப்போ ஹெச்டிடிபிஎஸ் என்ன பண்ணா என்கிரிப்ட் த டேட்டா பிஃபோர் டிரான்ஸ்மிஷன். அது ஹெச்டிடிபி நார்மலா சென்ட் பண்ணி இருக்கிற மாதிரி அனுப்பிடும், ஆனா இது என்கிரிப்ட் பண்ணும். தெரியல, என்கிரிப்ஷன் தெரியலீங்களா? இப்போ சென்டர் இருக்காங்க, சென்டர் ஒரு மெசேஜ் ரிசீவருக்கு அனுப்புறாங்கன்னா இடையில யார் இன்டர்வென்ட் பண்ணாலும் அதை ரீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ யார் அந்த 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 ரிசீவர் இருக்காங்களா, ரிசீவருக்கு கிட்ட போகும்போது தான் அவங்களால படிக்க முடியும். ஸோ அதுதான் என்கிரிப்ட் பண்றது. அப்போ ஹெச்டிபிஎஸ்ல இந்த ஃபேக்டர் இருக்கு, ரைட்டுங்களா? ஆனால் ஹெச்டிபிஎஸ்ல கிடையாது. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்கு. இப்போ பேங்க்ல வந்து நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து அந்த அதோடைய அப்ளிகேஷன் கூட போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஓடிபிலாம் வரும் இல்லையா? அந்த ஓடிபிலாம் வந்து இடையில யாராவது அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ட் பண்ணா பிரச்சனை வந்துடும்ல. ஸோ அப்போ டேட்டா என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவாங்க. இதான் லாஜிக். புரியுதுங்களா? ஸோ இந்த லெவலில் படிச்சிருக்கோம். பாருங்க, HTTPS பேஸ்ட் வெப்சைட்ஸ் ரிக்வெஸ்ட் SSL டிஜிட்டல் சர்டிஃபிகேட் தேவை. இது கொஞ்சம் காஸ்ட்லி, ரொம்ப ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுல காஸ்ட்லியாக இருக்கும், வேற ஒன்று. புரியுதுங்களா? அப்போ ஹெச்டிடிபினா ஹெச்டிபிஎஸ்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறேன், இது தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபயர்வால். ஓகேங்களா? இது பாருங்க, கம்ப்யூட்டர் ஃபயர்வால் இஸ் நெட்வொர்க் செக்யூரிட்டி சிஸ்டம் டிசைன்டு டு, ஓகேங்களா, ப்ரொடெக்ட் ஏ ட்ரஸ்டட் பிரைவேட் நெட்வொர்க் ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட். அதாவது ஃபயர்வால் முன்னாடியே நம்ம வந்து என்ன சொல்றோம், ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்து, வேற வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? பாருங்க, ஃபயர்வால் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் ஏ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அண்ட் போத். சாஃப்ட்வேர்லையும் வரலாம் அல்லது ஹார்ட்வேர் போத் ரெண்டுலையுமே வச்சுக்கலாம். இந்த ஃபயர்வால் ஆக்சஸ் ஃபர்ஸ்ட் பேரியர் அகேன்ஸ்ட் மால். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பேரியர் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகேங்களா? பாருங்க, ஆக்ட் as a நெட்வொர்க் ஃபில்டர் and based on the pre-defined security rules it continuously monitors and control the incoming and outgoing traffic. புரியுதுங்களா? ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகும்.
எக்ஸாம்பிள் பாருங்களேன், கொஞ்சம் அழகாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. A rule can be set in the firewall of a school LAN. ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்ல லேன் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கு அந்த ஸ்கூல்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் கேனாட் அக்சஸ் த டேட்டா ஃப்ரம் த ஃபினான்சியல் சர்வீஸ். அந்த ஃபினான்ஸ் சர்வர்ல இருந்து டேட்டாவை ஸ்டூடெண்ட் அக்சஸ் பண்ண முடியாது. ஒய் த ஸ்கூல் அக்கௌண்ட் இருக்காங்களா, அவங்க அக்சஸ் பண்ண. அப்போ இந்த இதை இவங்க தான் யூஸ் பண்ணு சொல்லி லிமிட் பண்றது. இதெல்லாம் ஒரு ஒரு ஃபயர் வால். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஃபைன். இப்போ ஒரே வெப்சைட்டா இருக்கும், அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் இதை அக்சஸ் பண்ண, ஒரு சிலர் அக்சஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு தனித்தனி லாகின் கொடுப்பாங்களா. ஸோ அதான் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் ஃபயர்வால். டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால் பாருங்க. நெட்வொர்க் ஃபயர்வால், ஹோஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால். ஒன்றுமே இல்லை. நெட்வொர்க் ஃபயர்வால்னா நெட்வொர்க் பிளேஸ் பிட்வீன் 2 or more நெட்வொர்க். ஓகேங்களா? பண்ணிட்டு அதை மானிட்டர் பண்ணுறது. அது ஹோஸ்ட் பேஸ்ட்னா கம்ப்யூட்டரில் அந்த ஃபயர்வாலை இன்ஸ்டால் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணுறது. இவ்வளோ தான் டிஃபரன்ஸ். ஒன்று நெட்வொர்க்கு, இன்னொன்று ஹோஸ்ட் பேஸ்ட் ஃபயர்வால். ஓகேங்களா? புரிஞ்சுக்க முடியுதுல? ஸோ அப்போ ஃபயர்வால்னா ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஒரு ஃபர்ஸ்ட் பேரியர் டு த ஆன்டி வைரஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? மால்வேருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேரியர். பாருங்க, குக்கீஸ் இதெல்லாம் பத்தி நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சில பார்த்தோம். குக்கீஸ்ல வந்து சில அட்வான்டேஜ் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நம்ம குக்கீஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணோம்னா அழகாக அவங்களுடைய டேட்டாலாம் ஈஸியாக என்டர் பண்ணலாம், ஸ்பீடாக அவங்களுக்கு அக்சஸ் நடக்கும், நிறைய வேலைகள் நடக்கும். பட் அதுலேயே வந்து என்ன பண்ணுறாங்க, சில நேரம் இல்லை, அந்த குக்கீஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளத்தை ஏற்படுத்திடுவாங்க. அவ்வளோதான் ஒரு விஷயம். புரியுதுங்களா? பாருங்க, the term cookie was derived from the term magic cookie used by the என்னது used by the Unix program. ஓகேங்களா? டு இண்டிகேட் த பேக்கெட் ஆஃப் டேட்டா, இண்டிகேட் பேக்கெட் ஆஃப் டேட்டா தட் ப்ரோக்ராம் ரிசீவ்ஸ் அண்ட் சென்ஸ் இட் பேக் அன்சேஞ்சு. அப்படியே ரிசீவ் பண்ணி சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே திரும்ப திரும்ப சென்ட் பேக் பண்ண. ஓகேங்களா? இது நமக்கு குக்கீஸ் தெரியும் தானே, ஒன்றும் பிரச்சனை. பாருங்க, இது வந்து இது ஜென்ரலாக டேர்ம். ஏ கம்ப்யூட்டர் குக்கி, பாருங்க, கம்ப்யூட்டர் குக்கி இஸ் a small file or data packet which is stored by the website on the client computer. A cookie is edited only by the website that created it. The client computer acts as a host to the store the cookie. இப்படிதான் இது நடக்குதானே? பாருங்க, the cookie are used by the website to store the browsing information of the user. For example, while going through the e-commerce website, when user adds items to cart, the website usually uses cookies to record the item in the cart. கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஒரு அமேசான்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லாகின் பண்ணி உள்ள போயிட்டீங்க. ரைட்டுங்களா? அடுத்த முறை போகும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக போகுது இல்லை? அப்போ என்ன மீனிங் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து குக்கீஸ் அது உள்ள வந்து ஸ்டோர் ஆகி வச்சிருக்கணும். வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, a cookie can also be used to store other user centric information. பாருங்க, லைக் லாகின் credentials, லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ், சர்ச் queries, ரீசென்ட்லி வியூட் வெப் பேஜஸ், இது மாதிரி எல்லா வேலையும் பண்ணும். தட் ஹெல்ப்ஸ் என்ஹான்ஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மேக்கிங் ப்ரௌசிங் டைம் மோர் ப்ரொடக்டிவ். புரியுதுங்களா? குக்கீஸ்ல வந்து அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. இதுதான் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது. ரைட்டுங்களா? அப்போ குக்கீஸ் என்னன்னா, நம்ம என்னெல்லாம் டைப் பண்றோமோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சுன்னா நமக்கு ஈஸியா அந்த வெப்சைட் அக்சஸ் பண்றதுக்கு பயன்படும். டைப்ஸ் ஆஃப் குக்கீஸ். இந்த குக்கீஸ்ல சில டைப்ஸ் இருக்கு பாருங்க. செஷன் குக்கீஸ், இன்னொன்று வந்து அத்தன்டிகேஷன் குக்கீஸ். செஷன் அப்படின்னு அர்த்தம் கீப் ட்ராக் ஆஃப் கரண்ட் செஷன். ஓகேங்களா? அண்ட் ஈவன் டெர்மினேட் த செஷன்ஸ் வென் தேர் இஸ் டைம்டு அவுட். ஒன்றும் இல்லை, நல்லா கவனிச்சிருக்கீங்களா? இப்போ இ பேங்கிங் வெப்சைட் யூஸ் பண்ணீங்கல்ல, யூஸ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக டைம் அவுட் ஆகிடும்ல. ரைட்டுங்களா? அதுதான் செஷன் குக்கீஸ். அப்போ பாருங்க, செஷன் குக்கீஸ் கீப் ட்ராக் ஆஃப் த கரண்ட் செஷன் அண்ட் ஈவன் டெர்மினேட் த செஷன் வென் இட் இஸ் டைம் அவுட். அப்போ குக்கீஸ் நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது பார்த்தீங்களா? அப்போ டைம் அவுட்டே இந்த குக்கீஸ் கான்செப்ட் மூலம் நடக்குது. புரியுதுங்களா? கொஞ்ச நேரம் வெப்சைட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போயிடுங்க தானா. இப்போ நம்ம இதிலே போட்டு பார்ப்போம், ஜிபே பண்ணணும். ஜிபே பண்ணலாம், கொஞ்ச நேரம் நீங்கள் யூஸ் பண்ணால் டக்குனு என்ன ஆகிடும், டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா அது செஷன் டைம் அவுட் ஆகிடும். இப்போ பாருங்க, அத்தன்டிகேஷன் குக்கீஸ் என்னது, ஆர் யூஸ்டு பை த வெப்சைட்டு டு செக் இஃப் த யூசர் இஸ் ப்ரீவியஸ்லி லாக்டு இன் ஆர் அதான் பாஸ்வேர்டை கொடுத்து என்ட்ரி பண்றது. திஸ் வே யூ டோன்ட் நீட் டு லாகின் அகைன் அண்ட் அகைன் வைல் யூசிங் த டிஃப்ரெண்ட் வெப் பேஜஸ் லிங்க் ஃபார் த சேம் வெப்சைட். இப்போ நம்ம செல்ஃபோனில் வந்து நம்ம மெயிலெலாம் போகலீங்களா? இப்போ மெயில் என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம வந்து பாஸ்வேர்டு கொடுத்து வச்சிருக்கோம், ஜஸ்ட் மெயில் உள்ள போனால் போட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ குக்கீஸில் வந்து டேட்டாவை வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கும், அது நமக்கு வந்து யூஸ் ஆகும்.
ஓகேங்களா? சரி, எப்போ இதனால த்ரெட்டிங், எப்போ இதனால த்ரெட்ஸ் வருது? இப்பதான் கான்டெக்ட் பாருங்களேன். யூஸ்வலி குக்கீஸ் ஆர் யூஸ்டு ஃபார் என்ஹான்சிங் த யூசர் ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டூ நாட் இன்ஃபெக்ட் யுவர் கம்ப்யூட்டர் வித் மால்வேர். யூஸ்வலா பண்ணாது. சம் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் மைட் ஷேர் யூசர் டேட்டா வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த யூசர் ஃபார் அட்வர்டைசிங் அண்ட் ட்ராக்கிங். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டேட்டாவை எடுத்து வேற ஒருத்தவங்க தேர்ட் பார்ட்டி கொடுத்து வித்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த குக்கீஸ் சில ப்ராப்ளத்தை ஏற்படுத்துமே ஒழிய, மற்றபடி குக்கீஸ் இட் செல்ஃப் என்ன சொல்றது, ஹார்ம்லெஸ். குக்கீஸ் வந்து அட்வான்டேஜ் நினைச்சிங்க. குக்கீஸ் பார்த்தாலும் நீங்க வந்து பாசிட்டிவா தான் யோசிங்க. ஓகேங்களா? ஹேக்கர்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லைங்களா? எப்படிப்பட்ட வெப்சைட் எவ்வளவு பெரிய நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்து வச்சிருந்தாலும் என்ன பண்றாங்க, ஈஸியா ஹேக் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அப்ப ஹேக்கர் இஸ் எ பர்சன் that is skilled enough to hack or take control of a computer system. ஈஸியாக என்ன பண்றாங்க, நம்ம அவங்களுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா? இங்க பாருங்களேன், ஹேக்டிவிஸ்ட் அப்படின்னு ஒரு டேம் இருக்கு. இஸ் a hacker with an aim to bring about political and social change. சொல்லுங்களா? இப்ப சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் மாதிரி, சோசியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஹேக்டிவிஸ்ட் இருக்குங்க. அவங்க அங்க பொலிட்டிக்கல் சோசியல் சேஞ்ச் நடக்க நினைச்சாங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் ஆக்டிவிஸ்ட். பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ். இதுல வந்து ஹேக்கர்ஸ்ல வந்து பாருங்க, நம்ம ஹேக்கர்ஸ் மைண்ட் தான் வரும், நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவ் தான் வரும். அப்படி கிடையாது. ஹேக்கர்ஸ்ல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பாருங்க, ஒயிட் ஹேட்ஸ். இது என்ன பண்றாங்கன்னா, the hackers uses its knowledge to find and help in fixing the security flaws in the system. இவங்க தான் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். அதாவது நம்ம ஒரு கம்ப்யூட்டர் யூஸ், ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்றோம், அதுல ஏதாவது செக்யூரிட்டி ஃபிளாஸ் இருக்குன்னா கண்டுபிடிச்சு சொல்றவங்க தான் ஒயிட் ஹேட்ஸ். அவட பாசிட்டிவ் தானே? பாருங்க, தீஸ் ஆர் த ஹேக்கர்ஸ் வித் குட் இன்டென்ஷன். தே ஆர் ஆக்சுவலி செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ். செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றோம், ஒயிட் ஹேட்ஸ் சொல்றோம். அப்போ ஆர்கனைசேஷன் ஹையர் எத்திக்கல் ஆர் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் டு செக் அண்ட் ஃபிக்ஸ் தேர் சிஸ்டம் ஃபார் பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் அண்ட் லூப்ஹோல்ஸ். அவங்களுடைய சாஃப்ட்வேர்ல, அவங்களுடைய வெப்சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு செக் பண்ணிடுவாங்க. அவங்க தான் ஒயிட் ஹேட்ஸ். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேட்ஸ் இருக்காங்களா, அவங்க எகைன்ஸ்ட் பிளாக் ஹேட்ஸ். பிளாக் ஹேட்ஸ்க்கு எதிரானவங்க ஒயிட் ஹேட்ஸ். பிளாக் ஹேட்ஸ் இருக்காங்க, அடுத்த படிக்கிற பாருங்க. பிளாக் ஹேட்ஸ் யாராவது, இந்த கேக்கர்ஸ் யூஸ் தர் நாலேஜ் அன்எத்திக்கலி டு பிரேக் த லாஸ் அண்ட் என்னது டிஸ்டர்ப் த செக்யூரிட்டி பை எக்ஸ்பிளாய்டிங் ஃபிளாஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் சிஸ்டம். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ ஒயிட் ஹேட்டுக்கு ஆப்போசிட் பிளாக் ஹேட்ஸ். ஒயிட் ஹேட் பாசிட்டிவ், பிளாக் ஹேட்ஸ்ன்றது நெகட்டிவ். இவங்க அன்எத்திக்கலா யூஸ் பண்ணா அவங்க எத்திக்கலான ஆட்கள். புரியுதுங்களா? இது தெரிஞ்சா போதும். கிரேனா என்னது, ரெண்டுக்கு இன்பிட்வீன். கலர்ல நீ மீனிங் இருக்கு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஒயிட், சென்டர்ல இருந்துச்சுன்னா கிரே. அப்ப ரெண்டுமே இருக்கு பாருங்க. இந்த கிரே கேட்ஸ் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டிஃபரெண்ட் கேக்கர்ஸ் நாட் ஆல்வேஸ் கிளியர். இவங்க இந்த சைடு வருவாங்க, அந்த சைடு செக் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? there exists a gray area in between which represents the class of hackers that are neutral இருப்பாங்க. ஓகேங்களா? they hack systems by exploiting its vulnerability but they do not do for the monetary or political gain. சும்மா ஜஸ்ட் ஃபன் ஆக்டிவிட்டிக்கே பண்ணுவாங்க. அவங்க தான் கிரே கேட்ஸ். ஓகேங்களா? ரெண்டு இன்பிட்வீன் சும்மா ஃபன்னா, பெரிய லெவலில் வந்து நம்ம பாதிப்பு ஏற்படுத்த நினைக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து ஒட்டுமொத்த பிளாக் ஹேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பொலிட்டிக்கல் சேஞ்சே கொண்டு வந்துருவாங்க தான் பிளாக் ஹேட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இவங்க தான் கான்செப்ட் பாருங்க. அப்போ இங்க வந்து ஹேக்கர்ஸ் பத்தி பார்க்கும்போது, ஹேக்கர்ஸ்னா யாரு, ஹேக்டிவிஸ்ட்னா என்ன, அவங்க யாரு, இதுல ஒயிட் ஹேட்ஸ் யாரு, பிளாக் ஹேட்ஸ் யாரு, கிரே ஹேட்ஸ் யாரு. புரிஞ்சிச்சுங்களா? அப்போ இதுல வளர்த்துங்க. அடுத்து பாருங்க, நெட்வொர்க் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கு என்னென்ன த்ரெட்ஸ்லாம் இருக்கு புரியுதுல? பாருங்க, டினையல் ஆஃப் சர்வீஸ். நம்மளை அக்சஸ் பண்ணாதே விட்டுரு, அக்சஸ் பண்ணாமே அக்சஸ் பண்ண முடியாம பண்ணுறாங்க. பாருங்க, டினையல் ஆஃப் சர்வீஸ், டிஓஎஸ்ல டினையல் ஆஃப் சர்வீஸ் இஸ் a scenario wherein an attacker அல்லது hacker limits or stop an authorized user to access the service device or any other resources by overloading that resources will illegitimate request. புரியுதுங்களா? அந்த டினையல் ஆஃப் சர்வீஸ், அதாவது ஆத்தரைஸ்ட் யூஸராலே யூஸ் பண்ண முடியாது பண்றாங்க. அதுதான் டினையல் ஆஃப் சர்வீஸ். பேர்ல இருக்கு பாத்தீங்களா, டினையல் ஆஃப் சர்வீஸ். சர்வீஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ண பண்றது, டினை பண்றது. பாருங்க, டிஓஎஸ் அட்டாக் ஃப்ளட் the victim resource with traffic.
ஓகேங்களா? மேக்கிங் த ரிசோர்ஸ் அப்பியர் பிஸி. If the attackers carry out a DOS attack on website, they will flood it with a very large number of network packets using the different IP address. அதாவது நிறைய விஷயத்தை ஃப்ளட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நம்ம வந்து அக்சஸே பண்ண முடியாது. சில நேரத்தில் கவனிச்சிருக்கீங்களா, நம்ம வெப்சைட்டை ஒன்று ஓப்பன் பண்ணுவோம், அப்படியே பால அப்படியே கட கட கடன்னு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இதில் ஒரு வேரியன்ட் இருக்கு. வேரியன்ட்னா இதில் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்டிவிஷன் இருக்கு. என்னது? டிஓஎஸ்ல டிடிஓஎஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ். இது ஒரு அட்டாக்கு வேர் த ஃப்ளட்டர் ரிக்வஸ்ட் கம் ஃப்ரம் த காம்ப்ரமைஸ்டு கம்ப்யூட்டர், அதாவது ஜோம்பி சிஸ்டம். புரியுதுங்களா? அது வந்து ஒரு வெரி லார்ஜ் அட்டாக், வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த அட்டாக்கர்ஸ் இன்ஸ்டால் த malicious சாஃப்ட்வேர் known as bot. அந்த ஜோம்பி மெஷின்ஸ் இஸ் யூஸ் கரண்ட் டு இட்ஸ் மெஷின் பாட்ன்றது அந்த malicious சாஃப்ட்வேர் தான் பாட்ன்றாங்க. புரியுதுங்களா? அடுத்த பிறகு டிபெண்டிங் அப்பான் த ரிக்வயர்மெண்ட் அண்ட் அவைலபிலிட்டி த அட்டாக்கர்ஸ் ஆக்டிவேட்ஸ் a network of this zombie software known as botnet. பாட்ன்றது அந்த malicious சாஃப்ட்வேர், நெட்னா நெட்வொர்க்ல அந்த பாட்டை இன்ஸ்டால் பண்றது. ஸோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, இது டினைல் ஆஃப் சர்வீஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, தி இன்ட்ரூஷன் ப்ராப்ளம்ஸ். இது டினைல் ஆஃப் சர்வீஸ் இன்ட்ரூஷன் ப்ராப்ளம். அது இன்ட்ரூஷன் ப்ராப்ளம் அது உள்ள போய் இன்ட்ரூஷன் பண்றது, உள்ள வந்து இன்ஜெக்ட் பண்றது. பாருங்க, ரெஃபர்ஸ் டு எனி unauthorized activity on computer network. These activities may involve unauthorized use of network resources. புரியுதுங்களா? வேற ஒன்றும் இல்லை. இதில் சில டைப்ஸ் இருக்கு. அசிமெட்ரிக் ரூட்டிங், பஃபர் ஓவர்ஃப்ளோ அட்டாக்ஸ், டிராஃபிக் ஃப்ளட்டிங். எப்படிலாம் இன்ட்ரூஷன் உள்ள வருது, எப்படி அன்ஆத்தரைஸ்ட் அக்சஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அசிமெட்ரிக் ரூட்டிங் என்ன பண்றாங்க, இந்த அட்டாக்கர் டென்ஸ் டு அவாய்ட் டிடெக்ஷன் by sending the intrusion packets through multiple paths, thereby bypassing the network intrusion sensor. அதாவது the attackers tends to avoid detection by sending the intrusion packets through multiple paths, thereby bypassing the network intrusion sensor. ஆமா, இப்போ நீ நெட்வொர்க் உள்ள போறதுக்கு சம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வச்சிருக்கீங்க, அதை பைபாஸ் பண்ணி போடும். புரியுதுங்களா? இப்போ ஃபயர் வால் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஃபயர் வாலே வந்து பைபாஸ் பண்ணிட்டு போகிறது, அது அசிமெட்ரிக் ரூட்டிங், வேற ஒன்று. ஓகேங்களா? பஃபர் ஓவர்ஃப்ளோ அட்டாக்ஸ். இங்க என்ன பண்றாங்க, இன் திஸ் அட்டாக் த அட்டாக்கர்ஸ் ஓவர்ரைட் செர்டன் மெமரி ஏரியா ஆஃப் த கம்ப்யூட்டர் வித்தின் த நெட்வொர்க் வித் கோடு. இது ஓவர்ரைட் பண்ணிடுவாங்க, வேற ஏதாவது எழுதி வச்சிருக்கு, கமெண்ட்டை மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. அதுதான் பஃபர் ஓவர்ஃப்ளோ அட்டாக்ஸ். அசிமெட்ரிக் ரூட்டிங்னா பைபாஸ் பண்ணிட்டு போகிறது. டிராஃபிக் ஃப்ளடிங்னா தெரியும், ஃப்ளட் பண்றது எல்லாத்தையும். பாருங்க, it is one of the most trivial method of network intrusion. It involves the flooding of network intrusion detection system with the message packets. This huge load leaves the network detection system incapable of monitoring packets. அதாவது ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை ஃபிளட் பண்ணிருக்கு, அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் ஸ்டடி பண்ணவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அந்த மீட்டிங்கில் வந்து இப்போ வந்து ஒரு ஆளாக வெளில விடுறோம். அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து பேரக்கெட்டெல்லாம் அடி தள்ளிட்டு எல்லாரும் உள்ள போகிறாங்க. அப்போ அங்கே வந்து செக்யூரிட்டியில் அதை வந்து காப்பாற்ற அதுன்னு சொல்லி தடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஃப்ளட் பண்ணுறது. அப்போ இந்த நீ வச்சிருக்கிற எல்லா ஃபயர்வாலை எல்லா செக்யூரிட்டி சிஸ்டம் அடிச்சு உடச்சிட்டு உள்ள போயிடும். இன்ட்ரூஷன் உள்ள ஈஸியாக என்ட்ராகிறதுக்கு வந்து இன்ட்ரூஷன் ப்ராப்ளம். புரியுதுங்களா? அப்போ இந்த மெத்தட்ஸ் உள்ள போதும் தெரிஞ்சுங்க போதும். ஓகேங்களா? அடுத்து ஸ்னூப்பிங். ஸ்னூப்பிங்னா என்ன அப்படின்னா, ஸ்னூப்பிங் மீன்ஸ் சீக்ரெட்லி லிசனிங் டு ஏ கான்வர்சேஷன். ஒன்றும் இல்லை, ஒட்டு கேட்கறது. ஓகேங்களா? ஒட்டு கேட்பாங்களே, ஸ்னூப்பிங். ஸ்பையிங், ஸ்னூப்பிங். பாருங்க, ஸ்பையிங்ன்றது அது வந்து எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்குது. ஸ்னூப்பிங்னா ஒட்டு கேட்கறது. பாருங்க, இந்த கான்டெக்ட் ஆஃப் த நெட்வொர்க்கிங் இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் சீக்ரெட் கேப்சர் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் த நெட்வொர்க் டிராஃபிக். ஆல்மோஸ்ட் ஸ்பையிங் தான் இங்கேயும். புரியுதுங்களா? அப்போ சீக்கிரட்டா அந்த கான்வர்சேஷன் என்ன பண்றது, கேட்கறது. இது பேரு ஸ்னூப்பிங். இப்போ எவர், ஓகே, எவர்ல ஈவ்ஸ்ட்ரோப்பிங். ஈவ்ஸ்ட்ரோப்பிங்னா இது ரெண்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் மீனிங். பாருங்க, the term eavesdropping has been derived from the literal practice of secretly listening to the conversation of people by standing under the eaves of the house. ஓகேங்களா? அதாவது இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. நான் அதை சொல்றேன் பாருங்க. அதாவது இங்க போட்டுருக்காங்க பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. அன்லைக் ஸ்னூப்பிங் வேர் த நெட்வொர்க் டிராஃபிக் கேன் பி ஸ்டோர்டு ஃபார் லேட்டர் அனாலிசிஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா கேட்கறது.
ஆனா யூஸ்ட்ரோப்பிங் இருக்குல்ல, இது அன்ஆத்தரைஸ்ட் ரியல் டைம் இன்டர்செப்ஷன். ஒரு அப்பே கேட்கறது. புரியுதுங்களா? இப்போ ஸ்னூப்பிங்ன்றது என்னன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா பார்க்க கேட்கறது. யூஸ்ட்ரோப்பிங்ன்றது வந்து நேரடியா ரியல் டைம்லயே ஆக்சஸ் பண்றது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லி போகும். இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ரைட்டு, இப்போ நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம லேண்ட்லைனுக்கு ஃபோன் வரும். லேண்ட்லைன் ஃபோன் வந்துச்சுன்னா இப்போ வந்து 2 3 இடத்துல அந்த கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு வரும்போது இன்னொரு இடத்துல ஃபோனை எடுத்து கேட்பாங்க என்ன பேசுறாங்க. அது ரியல் டைமாக பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அது யூஸ் ஸ்டோப்பிங் வச்சுக்கலாம். ஸ்னூப்பிங்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடுறது. ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமா போட்டு பார்த்து ஓ இது பேசியிருக்கான்னு செக் பண்ணுறது. இவ்வளோதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ யூஎஸ் ஸ்டோப்பிங்ன்றது ரியல் டைம், ஸ்னூப்பிங்ன்றது ரியல் டைம் கிடையாது. இந்த 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 டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? பாருங்க, இன் ஓல்டர் டேஸ் யூஸ்ட்ரோப்பிங் வாஸ் பெர்ஃபார்ம்டு ஆன் த கன்வென்ஷனல் டெலிஃபோன் லைன். போட்டாங்களா? ஒயர் டாபிக் டாப் பண்றது. இது நிறைய சினிமா படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஒரு இடத்துல பேசுவாங்க, இன்னொருத்தர கண்டுபிடிச்சிட்டு போய் அட்டாக் பண்ணுவாங்க. பழைய படத்தெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? பாருங்க, டிஜிட்டல் டிவைசஸ் லைக் லேப்டாப்ஸ், செல்போன்ஸ் that have a built-in microphone or camera can be easily hacked and eavesdropping using rootkit malware. புரியுதுங்களா? நம்மளே என்ன பண்றவங்க, நம்ம செல்போனை வந்து மொபைல் கேமரா ஆன் பண்ணி விட்டுருவாங்க. நம்மளே இல்லை, நமக்கே தெரியாம நம்ம மைக்ரோஃபோனை ஆன் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். அப்போ ஸ்னூப்பிங் ஸ்ட்ரோப்பிங்ன்றது ரொம்ப ரெண்டு ரிலேட் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, அப்போ அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி த்ரெட்ஸ்ல ஒரு டினைல் ஆஃப் சர்வீஸ் ஒரு ஆஸ்பெக்ட். இன்ட்ரூஷன் ப்ராப்ளம், உள்ள வந்து இன்ட்ரூட் ஆயிட்டு ப்ராப்ளம் ஏற்படுத்துறது. மூணாவது வந்து ஸ்னூப்பிங், ஒட்டு கேட்கறது. ஓகேங்களா? அடுத்து ஈவ்ஸ்ட்ரோப்பிங், இது ஒட்டு கேட்கறதா, ஒன்று ரியல் டைம், ஒன்று நான் கட்டு. முடிஞ்சு போச்சுங்களா? இந்த 4 விதமா என்ன பண்றாங்க, இங்க வந்து செக்யூரிட்டி த்ரெட்ஸை நமக்கு ஏற்படுத்துறாங்க. புரியுதுங்களா? இது வந்து நிறைய இருக்கலாம், பட் இருக்கிற டேட்டாக்குள்ள இது எடுத்துருக்கு. புரியுதுங்களா? சரி, இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. ஜஸ்ட் ஒரு ஸ்பீடா ஒரு 3 மினிட்ஸ் முடிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்க, இந்தியா சைபர் த்ரெட் ரிப்போர்ட் 2025. அப்போ இந்தியாவில் வந்து சைபர் த்ரெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2025 ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்களா, எல்லா சைபர் த்ரெட் எல்லாம் பார்த்துட்டோம், என்னென்ன ஆன்டி வைரஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி ஒரு டேட்டா, லேட்டஸ்ட் டேட்டா எடுத்துருக்கு பாருங்க. திஸ் ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. அந்த கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு பேர் பார்த்தீங்களா, டேட்டா செக்யூரிட்டி. டேட்டாவை செக்யூர் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் தான் டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, DSCI. நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி பாடி ஆன் டேட்டா ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஓகேங்களா? செட்டப் பை நாஸ்கம். நாஸ்கம் என்ற ஒரு அமைப்பு தான் என்ன பண்ணிருக்கு, இந்த DSCI செட்டப் பண்ணிருக்கு. கமிட்டட் டு மேக்கிங் த சைபர் ஸ்பேஸ் சேஃப் அண்ட் செக்யூர். இங்க இருக்கிற ஒரு சைபர் ஸ்பேஸ் வந்து சேஃபாகவும் செக்யூராகவும் யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இது டெவலப் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுச்சிங்களா? ஓகே, இது வந்து என்னென்ன பண்ணியிருக்கு பாருங்க. எஸ்டாப்ளிஷிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி பிரைவசி. இது நிறைய சில வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? செக்யூரிட்டி சம்பந்தமா கூடவே இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்கு. புரிஞ்சு போச்சுங்களா? இது தெரிஞ்சுக்கங்க. பாருங்க, கீ ஃபைண்டிங்ஸ். ஓவரால் த்ரெட் வால்யூம் அண்ட் டிடெக்ஷன் மெத்தட். ஓவராலா ஓகேங்களா? பாருங்களேன், டோட்டல் மால்வேர் டிடெக்ஷன் இவ்வளவு மில்லியன். ஓகேங்களா? பாருங்க, ஆல்மோஸ்ட் 369.01 மில்லியன். அப்போ அப்போ இவ குரோர்ல பார்த்தீங்கன்னா 36.9 crore. அவ்வளவு மால்வேர் டிடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் 8.44 மில்லியன் எண்ட் பாயிண்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ அது எண்ட் பாயிண்ட்ல இவ்வளவு மால்வேர் டிடெக்ஷனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எண்ட் பாயிண்ட்னா ஒவ்வொரு 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 இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்றேன்னா அப்போ நானே ஒரு எண்ட் பாயிண்ட். அவன் எனக்கு ஒரு அட்டாக் வந்திருக்குன்னு அவசியம் இல்லை, எனக்கே பல அட்டாக் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்போ டோட்டல் மால்வேர் ப்ரொடக்ஷன் என்ன சொல்றாங்க, டிடெக்ஷன் சொல்றாங்க, இவ்வளவு சொல்லியிருக்காங்க. டிடெக்ஷன் பிரேக் டவுன் எப்படி பிரேக் டவுன் பண்றாங்க பாருங்களேன். ஒரு சிக்னேச்சர் பேஸ்டு டிடெக்ஷன், நம்மளுடைய பார்த்தா வருங்களா, சிக்னேச்சர் பேஸ்டு டிடெக்ஷன் எப்படி டிடெக்ட் பண்ணலாம், அது 85% அதை நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சிக்னேச்சர் இருக்குல்ல, VDFன்னு ஒரு ஃபைல் பார்த்தல, அந்த வைரஸ் ஃபைல் அதுதான். பிஹேவியர் பேஸ்டு டிடெக்ஷன், பிஹேவியர்னா ஒன்றும் இல்லை, சாண்ட் பாக்ஸ் வச்சுக்கலாமா. சாண்ட் பாக்ஸ் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல என்ன பண்றாமா, அந்த அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணிப்பாங்க. அப்படி பார்க்கறதுல 14%, சிக்னேச்சர் டிடெக்ஷன் 85%. ஸோ இப்படிதான் டிடெக்ட் பண்ணிருக்கு. புரியுதுங்களா?
இவ்வளவு மால்வேர் டிடெக்ஷன் வந்திருக்கு. அந்த மால்வேர் டிடெக்ஷன்ல இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறோம். லாஜிக் புரிய முடியுதுல? அடுத்து பாருங்க, ப்ராமினன்ட் த்ரெட்ஸ் எதனால ஏற்பட்டிருக்கு பாருங்களேன். பாருங்களேன், ஃபர்ஸ்டே ட்ரோஜன் இருக்குங்க. 43.38%. பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை ட்ரஸ்டட் சாஃப்ட்வேர் நினைச்சிட்டு உள்ள லிங்க் பண்ணி உள்ள கிளிக் பண்ணி உள்ளப்படும் மாட்டேங்கிறோம் இல்லையா? அப்ப அதன் மூலியமா தான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அடுத்து பாருங்க, இன்ஃபெக்டட்ஸ் அது 34.23%. ஓகேங்களா? அதர் மால்வேர் டைப் வந்து கம்மி தான், 22%, மற்றெல்லாம் சேர்த்து. அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு ட்ரோஜன்ஸ். ட்ரோஜன்னா பார்த்தா இல்லைங்களா, அந்த கிரீக்கு, ஏன்ஷியன் கிரீக்கு, என்னது உடன் ஹார்ஸ். ஸோ அப்போ அது மாதிரி நம்ம ட்ரஸ்டட் வெப்சைட் லெஜிட்டிமேட் நினைச்சிட்டு உள்ளப்படும். அடுத்து பாருங்க, மொபைல் செக்யூரிட்டி த்ரெட். மொபைலுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இங்க மால்வேர் 42%, பொட்டன்ஷியலி அன்வான்ட் ப்ரோக்ராம்ஸ் 32%. அன்வான்ட் ப்ரோக்ராம் உள்ள நமக்கே தெரியாம உள்ள நிறைய ஆப் ஸ்டோர் ஆயிடுது இல்ல, இன்ஸ்டால் ஆயிடுது இல்லைங்களா? ஸோ அந்த பிரச்சனை தான் அதுலயும் பாருங்க 32% வருது. ஹார்ட்வேர் அட்வர்டைஸ்மெண்டா கொடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்ம மொபைல் செக்யூரிட்டி த்ரெட்டை ஏற்படுத்திடுவாங்க. பாருங்க, அவன் மொபைலுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. நெக்ஸ்ட் பாருங்க, ஜாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். டாப் 3 டார்கெட்டட் ஏரியா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் தெலுங்கானா, ரெண்டாவது தமிழ்நாடு, மூணாவது டெல்லி. பார்த்தீங்களா, நம்ம ரெண்டாவது இருக்கோம். அவன் நம்ம வந்து தெர வல்னரபிள், பயங்கர அட்டாக் இருக்கு. அடுத்து பாருங்க, செக்டோரல் இம்பாக்ட். எந்தெந்த ஓகேங்களா செக்டர் அதிகமாக பாதிக்குது? ஆப்வியஸா பாருங்களேன், பேங்கிங், ஃபினான்சியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ். ஏன்னா இது எல்லாமே ஃபினான்சியல் ரிலேட்டடான விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்டது. அதனால இங்கே தான் அதிகமாக அட்டாக் பண்ணுது. அடுத்து ஹெல்த் கேர். பார்த்தீங்களா, ஹெல்த் கேர்லயும் ப்ராப்ளம் வருது. அவன் என்ன பண்றாங்க, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் திருடுறாங்க. புரியுதுங்களா? திருடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்களோ தெரியல. அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டிலே இம்பாக்ட் ஏற்படுத்தி பாருங்க. ஓகேங்களா? ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம இந்த டூரிசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது நம்ம அதான ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ அங்கேயும் அஃபெக்ட் ஆகுது. அப்போ இதெல்லாம் டாப் 3, அங்கே டாப் 3 ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா, டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க தான் டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்தியா சைபர் த்ரெட்டு. ஓகேங்களா? இது யார் செட்டப் பண்ண நாஸ்காம. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, சைபர் ஸ்பேஸை சேஃபாகவும் செக்யூராகவும் யூஸ் பண்ணுறது. என்னென்ன த்ரெட், எவ்வளோ மால்வேர்டேஷன் வந்திருக்கு, என்னென்ன டைப்பில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து இதில் எது எது அதிகமான இம்பாக்ட் பண்ணுது, மொபைல் இது அதிகமாக இம்பாக்ட் பண்ணுது, எந்தெந்த ரீஜன் அதிகமாக, ஸ்டேட் அதிகமாக அட்டாக் பண்ணியிருக்கு, எந்தெந்த ஏரியா. புரியுதுங்களா? இது ஜஸ்ட் ஓவரால் தெரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமான டேட்டாவாக வச்சுக்கணும். இனி வர சமயத்தில் இது வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ நோ த ரியல் டைம் ஆஃப் தி செக்யூரிட்டி த்ரெட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த லெவல் தெரிஞ்ச போதும். கொஸ்டின் பண்ணாங்களா? ஒன்றும் இல்லை பாருங்க, given below are two statements. DOS சொன்ன இல்லையா, denial of service attack is a large number of requests sent at the same time to the web server, thereby causing the server to crash. நிறைய இதை ரிக்வஸ்ட் லார்ஜ் நம்பர் அனுப்பிட்டுருது. பண்ணிட்டு டினைல் ஆஃப் சர்வீஸ், அவங்கள அதை அக்சஸ் பண்ண முடியாம பண்ண வைக்கிறது. ரைட்டுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் புரியுதுங்களா? ஏஞ்சலின் மேம் லைன்ல இருக்கீங்களா? பாருங்க, அப்போ டிஓஎஸ்ன்றது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இதுதான் அதை நான் அதான் படிச்சிருப்பேன். அடுத்து பாருங்க, வைரஸ் இஸ் எ செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மேலிசியஸ் சாஃப்ட்வேர் காசிங் கம்ப்யூட்டர் டு ரன் ஸ்லோலி. ரைட்டுங்களா? அது செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ணிக்கிற ஒரு மேலிசியஸ் சாஃப்ட்வேர். அது வந்து பார்த்து ரன் ஸ்லோலியான்னு கேட்குறோம். ஆமா, அது நம்ம வந்து ரன் ஸ்லோலி பண்ணோம். அப்போ வைரஸ் வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்கா அப்படின்றத எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரிங்களா? இருங்க, ஆன்சருக்கு பார்த்துலாமா? ஆன்சருக்கு ரெண்டுமே கொடுக்குறாங்க. செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இருங்க, நம்ம வைரஸ்ல செல்ஃப் ரெப்ளிகேட் பார்த்தோம். அதாவது வார்ம் வந்து ஓகே செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ணும், வைரஸ்க்கு வந்து ஹோஸ்ட் வேணும். சரி, ஓகே, ஆன்சருக்கு இதான் கொடுத்துருந்தாங்க. பட் இது கொஞ்சம் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். சரிங்களா? செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். ஆனா இங்க ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு, பட் ரெண்டு வந்து டவுட் இருக்கு. வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெப்ளிகேட்டிங்கா அப்படின்றதுல எனக்கு டவுட் இருக்கு, பார்த்துருங்க. சரிங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, which are the following statements A to E about firewalls in computer networks are true? ஃபயர்வால் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. Firewalls are only available as hardware devices and only examine traffic enter இருக்குது. பாருங்க, firewalls are only available as hardware devices தானே நான் பார்த்தலைங்களா? அது சாஃப்ட்வேராகவும் யூஸ் பண்ணலாம், ஹார்ட்வேர் யூஸ் பண்ணலாம், ரெண்டாவும் யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். பாருங்க,
ஏ பாருங்க, அப்போ 1 வராது, 4 வராது. அப்போ ஆன்சர் பிஇ அல்லது பிடி. பாருங்க, இங்கேயும் பி வருது, இங்கேயும் பி வருது, இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அப்ப டி வருமா வரா செக் பண்ண முடிஞ்சு போச்சு. டி செக் பண்ணுங்க. ஃபயர் வால்ஸ் பேக்கப் ஆல் டேட்டா தட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் அரௌண்ட் ஏ நெட்வொர்க். அப்போ அந்த ஃபயர்வால் வந்து எல்லா டேட்டாவும் பேக்கப் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுமா ஃபயர்வால்? ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபயர்வால், அதாவது எல்லாத்தையும் பேக்கப் பண்ணுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? அது பண்ணாது. ரைட்டுங்களா? ஏன்னா அது பேக்கப் பண்ணுற வேலை கிடையாது. அது என்ன பண்ணும், ஜஸ்ட் வந்து எகன் வரதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தடுத்து நிறுத்தும். அப்போ இது ரெண்டு மட்டும் தான் கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் தப்பு, இது தப்பு. அப்போ ஆன்சர் பாருங்க பி. ஃபயர்வால் அலவுஸ் a user to set rules. கரெக்டுங்களா? இது கரெக்ட். அடுத்து இ பாருங்க, ஃபயர்வால்ஸ் கேன் பி யூஸ் டு பிளாக் அக்சஸ் டு certain வெப்சைட்ஸ். பார்த்தல பிளாக் பண்ணும். ரைட்டுங்களா? அப்போ இது ரெண்டு ரைட்டு. அப்போ மற்ற மூணு தப்பு. ஃபர்ஸ்ட் தப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால்ஸ் will automatically stop all the messages of traffic. ஆட்டோமேட்டிக்கா பண்ணது, நம்ம அது ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ இது தப்பு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி கரெக்ட், இ கரெக்ட். இது ஏன் தப்பு? ஃபயர்வால்ஸ் பேக், அது இது தப்பு. அது புரியுதுங்களா? அப்போ ஃபயர்வாலுடைய அதனுடைய என்ன சொல்றது டெஃபினிஷனு, அதனுடைய ஒர்க்கு, இவ்வளவுதான் விஷயம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா படிச்சிட்டீங்கன்னா போட்டுருலாம். பாருங்க, இன்டர்நேஷனல் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். எதுக்கு டே வச்சிருக்காங்க? அப்போ கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி டேக்கு ஒரு இன்டர்நேஷனல் டே வச்சுட்டாங்க. ஏன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுல. இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் நிறைய வேலைகள் நடக்காது. ஸோ அதனால இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30th நவம்பர். கேள்வி கேட்டிருக்காங்கம்மா பிஓகேல, பார்த்துங்க. அடுத்தது, the national agency for responding to computer security incidents as and when they occur it. அப்ப எந்த நேஷனல் ஏஜென்சி அந்த கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி த்ரெட் வந்துச்சுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் ஜஸ்ட் ஃபேக்ட் நான் தெரிஞ்சுட்டா பண்ணலாம். ஐசெட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அதுதான் பண்ணும், தெரிஞ்சுக்கங்க. இது மற்ற மூணு என்னன்னு படிச்சுக்கங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க, which of the following should always be regarded as security risk to the computer system. ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு ஆல்வேஸ் எது வந்து பார்த்தா செக்யூரிட்டி ரிஸ்க் கொடுக்கும்? வைரஸ். என்னப்பா? ஓகே, எது கொடுக்கும் பாருங்க? ஆல்வேஸ் ப்ராப்ளத்தை கொடுக்கும். நம்ம குக்கீஸ் கொடுக்குமா? யூஸ் பாருங்க. குக்கீஸ் வந்து ஆல்வேஸ் ப்ராப்ளத்தில் கொடுக்காது, நன்மை கொடுக்கும். அப்ப பி வந்து வராது. அப்ப பாருங்க, இந்த ஆப்ஷன் அடிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, வேற என்ன பார்க்கலாம்? சாட் ரூமு, குக்கீஸ், ஃபார்மிங், வைரஸ், விஓபி. விஓபினா வாய்ஸ் ஓவர், அந்த தானே அந்த கால் பண்றது யூஸ் பண்றது தானே. அதனால நமக்கு என்ன பாதிப்பு இருப்பது? அப்ப இ வராதுன்னு சொல்லலாமா? அப்ப இதுவும் வராது. அப்போ பாருங்க, அடுத்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏடி இருக்கு, சிடி இருக்கு, டி ரெண்டுலயுமே வந்துருச்சு. அப்ப டின்றது வைரஸ், அப்ப வைரஸ் கன்ஃபார்மா வரும், போட்டுருங்க. அடுத்தது ஏசி, சாட் ரூம்ஸ்க்கு போலாமா, ஃபார்மிங் போலாமா அப்படின்றத கான்டெக்ட். ரைட்டுங்களா? என்னப்பா? சாட் ரூம்ஸ். சாட் ரூம் செக்யூரிட்டி த்ரெட் அதிகமா வருமாப்பா? வருங்க சார். ஃபார்மிங்னா என்ன தெரியுமா? நான் ஃபார்மிங் படிக்கல. ஓகே, சாட் ரூம்ஸ் ஜென்ரலா பண்றது பெரிய ஆல்வேஸ் செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. லாஜிக்கலா யூஸ் பாருங்க. ரைட்டுங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்சு பாமிங், அதாவது இப்போ ஆன்சர் ஒரு நிமிஷம் இருங்க. ஆன்சர் சிடி தான் போட்டிருக்காங்க. அப்போ பாமிங் என்ற வைரஸ் ஆல்வேஸ் த்ரெட்ன்றாங்க. அப்போ பாமிங்ன்றதை நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் பாமிங். அதுவே மேபி என்னப்பா? வெப்சைட் ஹேக்கிங் சார் அது. அப்படிங்களா? ஆமா சார். ஓகே, அப்ப அப்ப அது அதனால பாதிப்பு வருதுன்னு சொல்றாங்க. ஓகே சார். மற்றது பாருங்க, இப்ப சாட் ரூம்னா ஜஸ்ட் நம்ம இப்ப சாட் பண்ணிக்கிறது தானே. ஆமா அப்ப சார். அதுல வந்து ஆல்வேஸ் த்ரெட் இருக்குன்னு சொல்ல முடியாது. குக்கீஸ்ன்றது நம்ம நிறைய நேரத்தில் நன்மை தான் கொடுக்குது. விஓபின்றது நமக்கு வந்து இன்டர்நெட் கால் பண்ணிக்கிறது. அப்ப இதுல பாதிப்பு இல்லை. அப்போ வைரஸ் ஆல்வேஸ் வந்துடுது. பாமிங்ன்றது சொல்ற மாதிரி அதை நீங்க இது பண்றதா இருக்கும். என்னப்பா திரும்ப சொல்லுங்க, பாமிங் எதுக்கு யூஸ் ஆகுது? சரி, என்ன ப்ராப்ளம் அது வருது? ஹெச்டிடிபி இருக்குல்ல சார், அது மாதிரி டிஎன்எஸ் இருக்கும். ஓகேப்பா. அதாவது வெப்பேஜ் இருக்குல்ல சார், வெப்பேஜ் வந்துட்டு நம்ம ஒரு வெப்பேஜுக்குள்ள போவோம். நம்ம வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிசி நெட்டுக்குன்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்பியிருக்காங்கன்னா, நம்ம அதுல போனோம்னா, ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹேக் பண்றதுக்கு ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க அதுக்குள்ள. ஓகே அது ஓகே. என்ன பண்ணுன்னா, அந்த யூஜிசி நெட் லிங்க்குக்கு உள்ள போகாம, அந்த வெப்சைட் உள்ள லிங்க் போகாம, வேற வேற லைன். லிங்க் நம்ம டேட்டாவெல்லாம் வந்து ஹேக் பண்ணிடுவோம்.
புரியுதுப்பா, புரியுது. அப்ப அது வந்து அப்ப இது வந்து நெகட்டிவ் சென்ஸ் தான் ஃபார்மிங்ன்றது, கரெக்ட்டுங்களா? இது நிறைய ஆமா வரும், இந்த பிஷிங் இது மாதிரி நிறைய வரல. இது ஆமா நிறைய சார். அது டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் அது ஒரு மாதிரி ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கப்பா. சரிங்க சார். அதாவது இன்னொன்னு, இது படிக்கும்போது எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. இப்ப லாஜிக்கலா சில விஷயங்களை அப்ரோச் பண்ணணும். அதாவது எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண சொல்றேன். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாருங்களேன், இது பாருங்க, இது எல்லாத்துலயுமே டி 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 இருக்கு பாருங்க. வைரஸ் வந்து கன்ஃபார்மா கொடுத்துறாங்க. வைரஸ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, கன்ஃபார்மா வந்துடும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது, ரைட்டுங்களா? அடுத்தது ஒவ்வொன்றா நீங்க வந்து பார்த்துட்டு வரும்போது, இப்ப குக்கீஸ் அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. அப்ப ஆல்வேஸ் சொல்றாங்க, அப்போ குக்கீஸ் வராது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டே வருது. அப்போ கடைசியா உங்களுக்கு வந்து ஏடியா இல்லை சிடியான்னு வருது. அப்போ சேட் ரூமும் ஃபார்மிங்கும் வருது. அப்போ சேட் ரூம் வந்து ஆல்வேஸ் ரிஸ்க் சொல்ல முடியாது. நம்ம நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே தானே ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஆமா வந்து ஃபார்மிங்னு ஒன்று இருக்கும் போல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போகணும் அவசியம். பாருங்க, நான் இவ்வளோ டேட்டா எடுத்தேன், எனக்கு இந்த நான் எடுத்ததுல இந்த ஃபார்மிங்ன்றதே நான் வரல எனக்கு, கரெக்டுங்களா? ஆனால் வந்து அது கேள்வியே கேட்டுருக்குறாங்க. ஸோ நீங்க அப்படி அப்ரோச் பண்ண போதும். ஓகேப்பா? ஓகே. ஓகே சார். ஓகே. ஓகேப்பா. இது பாருங்க, a virus type that is capable of transferring from one computer to another without any user interaction. இதுக்கு என்ன வர சொல்லுங்க? ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டர். வாமா, ட்ரோஜனா, கீலாகர்சா, ஃபுட் செக்டா, வைரஸா? சார் வார்ம் சார். வெரி குட் மேம். ஏன்னா அதான் படிச்சிருந்தீங்களா? வாம் வந்து அது ஒரு சயின்ஸ் படி சொன்னதுல பயாலஜி, அது ஒரு பீசிஸ். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகும், நம்ம யூசருடைய இன்ட்ராக்ஷன் தேவையில்லை. வெரி குட் மேம், சூப்பர். அடுத்து பாருங்க, த ட்ரோஜன் ஹார்சஸ். கண்டுபிடிக்க பார்ப்போம். இதை ட்ரை பண்ணுங்க. search automatically for an item on the internet or viruses that can replicate themselves. A software that gathers information by monitoring. A more malicious program often disguised as legitimate software. கண்டுபிடிக்க பார்ப்போம். சார் டேம்ஸ் அப்படி வருது பாருங்க, சொல்லுங்க மேம். ஃபோருங்களா சார் ஆப்ஷன்? வெரி குட் மேம், 4 தான். ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஏன்ஷியன்ட் கிரீக், அந்த ஆமாங்க சார். ட்ரோஜன் அந்த உடன் ஹார்ஸ் வந்து பார்த்துட்டு ஓ ஹார்ஸ்னு நம்பிடுறாரு. அப்புறம் பார்த்தா தெரியுது உள்ளுக்குள்ள வந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து எனிமி உள்ள உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸாக்ட் வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணல, லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர். ஓகே புரியுதுலாமா? இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப அவங்க போறதில்ல, பாத்தீங்களா? இதுவும் பாருங்க, ரொம்ப பேசிக்கான கேள்வி. இந்த கேள்வியும் பாருங்க, இந்த வாமுடைய அதனுடைய கேரக்டர்ஸ். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப சிம்பிளா நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஓகே, இது கொஞ்சம் அந்த அது சம்பந்தமான கொஞ்சம் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி சில படிச்சீங்கன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஓகே, இது நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி படிச்சீங்கன்னா. அப்ப இது ஃபயர்வாலுடைய கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனுடைய அப்ஜெக்டிவ், அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய டெஃபினிஷனு, அதனுடைய கேரக்டர்ஸ் மாதிரி சொல்லிக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து டெனிலா சர்வீஸ். இப்போ நீங்க எல்லாத்துமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கான்செப்டுவலாவே புரிஞ்சுப்படும். புரியுதுங்களா? இந்த லெவல் தான் கேட்குறாங்க. நீங்க ஒரு முறை கோத்ரூ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா போட்டலாம். சரிங்களா? ஓகே மேம், கிளியருங்களா? கிளியர் புரியுது சார். சார். ஓகே மேம், நல்லா பண்ணுங்க மேம். இன்னும் டைம் வந்து லெஸ் தென் 1 மந்த் தான் இருக்கு. ஆமாங்க எல்லாரும் வந்து சார். தீவிரமா கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. டெஃபினட்டா வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நம்ம இன்னொன்று வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு ஒரு 15 to 20 டெஸ்ட் போகலான்னு ஐடியா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் படிச்சு தயாரா இருங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு டெஸ்ட் போட்டுடலாம். சரிங்களா? ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஓகே சார். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, பாய்.